to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. முதலாவது சிலுவைக்கு ஒரு மனிதனுக்கு சிலுவையை தெய்வம் கொடுக்கிறாரு. The first the cross is given to a man. முதலாவது நீ சிலுவையை நோக்கி பாரு. You have to look unto cross. ஒவ்வொரு நாளும் நீ எதை நோக்கி பார்க்கணும்? சிலுவையை நோக்கி பார்க்கணும். Every day you have to look unto cross. ஒரு ராஜா இருந்தானா? There was a king. அவன் போஸ்ட் டெய்லி காலையில அரசவையில உட்காருவான். So every day morning he will sit in the parliament. உட்கார்ந்த உடனே அரசவை கூடிரும். எல்லாரும் எழும்பி நின்றுவாங்க. And all the people will gather and they will stand. டக்குன்னு ஒருத்தன் சொல்வானா? ராஜாவே உனக்கு சாவு உண்டு அப்படிமானா. And the person will strike at him that you will surely die. ஓகே ஏற்றுக்கொள்கிறேன் சொல். And he tell that I will accept it. அதுக்கு பிறகு தான் சபை தொடங்கும். அரசவை கூட்டம் தொடங்கும். Only after that it will begin. அப்போ ஒருத்தன் கேட்டானா? And one person was asking, என்னைக்கு டெய்லி இவன் அபசகுனமா உட்கார்ந்த உடனே எனக்கு சொல்றான் உங்களுக்கு ராஜாவே மரணம் உண்டுங்கறாது. என்ன அது ஒரு ஹாபிட், வித்தியாசமான ஒரு ராஜாவா இருக்கானே. And they were asking that it was a very different habit. Only when they just come and sing, he is telling that there will be death for him. அவன் சொன்னான் நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். And he told that I was appointed him by giving salary. எனக்கு மரணம் உண்டுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு அவனை எங்க வச்சிருக்கேன்? சம்பளம் கொடுத்து தான் நான் யூனிஃபார்ம் போட்டு உட்கார வச்சிருக்கேன். நான் உட்கார்ந்த உடனே சபையில எல்லாரும் எழும்பின உடனே என்ன செய்வா? சபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்ன உண்டு உனக்கு? நிச்சயமா மனுஷனுக்கு மரணம் உண்டு. So before the gathering of the session I used to tell that I remember I'm over death, so I have appointed him by giving salary. நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு, அது ஞாபகத்துல மறந்துட கூடாது. So we have to remember we all have a death, we should not forget it. இன்னைக்கும் கூப்பிடலாம், இன்னைக்கும் கூப்பிடலாம். He can call at any time. திரும்பி போகும்போது கூப்பிடலாம். When we turn back he can call. அது அவர் கையில இருக்கு. So it is vested in his hands. பாஸ்டர் ஜோயல் சொல்வார் எப்போ கூப்பிடுவார்னு தெரியாது, அதனால பேப்பர்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா சைன் இன் பண்ணி கரெக்ட்டா பேப்பர் ரெடியா வச்சுக்கோங்கம்பார். So Pastor Joel used to tell you have to sign the papers properly, the Lord can call you at any time. சிலுவைக்கு ஒரு அளவு இருக்கிறது. So there is a measure for the cross. அப்ப நீ டெய்லி சிலுவையை பார்க்கணும். So you have to look unto cross every day. சிலுவை பாதைகள்னு अनेகர் நடிக்கிறார்கள். So many are just thinking about the way of the cross. அத பார்த்து நம்ம அழுகுறோம். So we are just crying unto him. ஆனா நான் இப்ப சிலுவை பற்றி உபதேசத்துக்கு வருகிறேன். So now I am coming to the preaching of the cross. ஒரு மனிதனை சிலுவையில அறையணும்னு முடிவு பண்ணிட்டா, if they want to crucify a person at the cross, அவன் சுமக்கிறதுக்கு தகுந்த ஒரு சிலுவையை அவன் தோள்ல வைக்கிறாங்க. So they have to lay this cross that he is able to bear it. அது மாத்திரமல்ல, not only that, இவனும் அந்த சிலுவையை சுமக்கணும். And he have to bear it. இந்த சிலுவையை சுமந்து முடிச்ச பிறகு இந்த சிலுவையில அவன் அடிக்கப்படும் பொழுது அந்த சிலுவை ஒடியாம அவனை சுமக்கணும். So after he was bearing the cross, when he was hanged on the cross, and the cross should not be put down. திரும்பவும் சொல்லுகிறேன். Again I am telling. சிலுவையினுடைய முதல் தன்மை என்னன்னா, நீ அதை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். The first aspect of the bearing the cross is the first you have to take it to the place where you have to carry. அங்க போன உடனே உன்னை விட்டுற மாட்டாங்க, அதே சிலுவையில உன்னை தூக்கி அடிச்சுவாங்க. So only reaching there only we will not leave alone, and they will hang you on that cross. உன்னை தாங்க முடியாம அதை என்ன செய்ய கூடாது? ஒடிஞ்சு விழுந்திர கூடாது. So without sustaining you it should not be broken down. நீயும் சுமக்கக்கூடிய சிலுவை அதே சிலுவை ஒண்ணே ஒரு டைம்ல சுமக்கும். So the cross which you bear, it have to bear you also. முதலாவது நீ சிலுவையை சுமப்பாய், பின்பு மரிக்கும் வரை சிலுவை உன்னை சுமக்கும். First you have to bear the cross until you die, and the cross will bear you. இதான் சிலுவையை பற்றிய உபதேசத்தினுடைய ஃபர்ஸ்ட் கொள்கை கான்செப்ட். And this is the first concept about the cross. இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவையை நோக்கி பார்த்து அழுதுருப்பீங்க? So today how many are looking at the cross and crying? சிலுவை காட்சி யாராவது பார்த்து அழுதவங்க இருந்தா தயவு செய்து பக்தி விருத்திக்கு எதுவாக கை வைத்து கையை மட்டும் வைத்துங்க பார்க்கலாம். For the edification those who look unto cross have cried, light lift up your hands. சிலுவையை நினைச்சு இல்ல பார்த்து கற்பனையில சிந்திச்சு ஐயோன்னு அழுதேன் அப்படி நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து கைகளை வைத்துங்க. There are the days I meditated the cross, I was crying unto the cross, please put up your hands. நல்லது. It is good. சிலுவையை பார்க்கலன்னா நீ ரட்சிக்கப்படலன்னு நான் சொல்றேன். So if you are not looking into the cross, you are not yet saved. ஏன்னா ரட்சிப்பினுடைய அந்த முட்டுச்சந்து எதுதான்? டர்னிங் பாயிண்ட் எதுதான்? சிலுவைதான். The turning point of the salvation is cross. சிலுவையை பார்க்காம நான் இயேசுவை பார்த்தேன், சபையை பார்த்தேன், பாஸ்டரை பார்த்தேன், அக்காவை பார்த்தேன், ஆட்டுக்குட்டியை பார்த்தேன், ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. எந்த சீப் பாஸ்டரை பார்த்தாலும் உனக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. Without looking unto cross, if you say I have seen sister and the church and the servants of God and chief pastor, there is no use of it. ரட்சிப்பின் முதல் இடம், the first place of the salvation, first turning ரட்சிப்புல நீ எங்கதான்? சிலுவைதான். And the cross is the first place or the turning point. சிலுவையை தான் நீ பார்க்கணும். You have to look unto cross. சிலுவையை நீ பார்த்தேன்னா தான் உன் வாழ்க்கையில சேஞ்சிங். If you look unto cross, you are able to overcome. அத பார்த்தாதான்
உனக்கு உண்மையான ரட்சிப்பு வந்திருக்கும்னு நான் திரும்பியும் சொல்றேன். So only if you have looked unto cross, you might have received the right salvation. சிலுவையை பார்த்த உடனே தான் நீ என்ன செய்வ? அழுவ. So if you look unto cross, you will cry. சிலுவையை பார்த்த உடனே தான் உன் இருதயம் உடையும். If you look unto cross, your heart will be broken. சிலுவையை பார்த்த உடனே தான் எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்லுவ. So when you look unto cross, you will say that the Lord have written for me. சிலுவையை பார்க்கும் பொழுது தான் இனி பாவம் செய்ய கூடாதுங்கற ஒரு முடிவு வரும். And only after looking unto the cross, you will get the deliverance that I will not sin no more. உனக்கு ரட்சிப்பும் மீட்பும் இரத்தமும் ஒழுகிக் கொண்டிருக்கிற இடம் அதுதான். So only the cross, the salvation and the redemption and the shedding of blood is opening there. சிலுவையை பார்க்கலனா ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாய். So if you are not looked unto cross, you might have not yet saved. ஒருவேளை ஏதாவது ஒரு பாஸ்டர் உனக்கு விவரம் தெரியாம ஞானசானம் கொடுத்திருப்பாங்க. So some pastors without understanding, he might have given you baptism. கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பில் நிக்க முடியாது. But you cannot stand the salvation till the end. ஏன்? Why? சிலுவையை பார்க்காதவனுக்கு நிக்க முடியாதுங்க. ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சக்தி கிடையாது. Those who are not looking at the cross, he cannot stand here. போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது சிலுவையை பார்த்தவங்க மட்டும் தான் ஸ்டாண்ட் பண்ணுவான். When they are getting the problems, when they are getting strivings and oppressions, only those who has looked unto cross, they can stand firm. சிலுவையை பார்க்காம நான் இயேசுவை பார்த்தேன், சபையை பார்த்தேன், கர்த்தர் ஆவியானவர் கொண்டு வந்தார், இதெல்லாம் ஒரு டைம் வரும்போது தட்டி விட்டுருவோம். So without looking unto cross, if you say that I have seen Jesus and have seen the persons, and every time when the time comes, it will tap you out. சிலுவையை பார்த்து ஒருத்தன் அழுதுட்டானா அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். So if the person looking unto cross, he was crying, it is a worriness is concerning God. அவனுக்கு அந்த சிலுவை மறக்காது. So he will not forget the cross. உங்களுக்கு சில காட்சிகள் மறக்காம இருக்குமே. So some of the scene you might have not forget. சில ஆக்சிடென்ட் நீங்க பாத்திருப்பீங்க. So you have looked unto accident. உங்க கண்ணை விட்டு என்ன செய்யாது? போகாது. It will never go out from your eyes. நீ எவ்வளவு ஜெபிச்சு பாரு போகாது. So even you can pray at any time, you cannot pray. ஒரு மந்திரவாதி சாட்சி சொன்னா, A magician was giving a testimony. இயேசு அழைக்கிறார் புத்தகத்துல அந்த சாட்சி படத்தோட போட்டுருந்தாங்க. So they have given the testimony in the Jesus Calls book. அவர் ரட்சிக்கப்பட்டான். He got saved. நல்ல ஒரு பாஸ்டரா மாறிட்டாரு. And he became a pastor. ஆனாலும் அவர் சொல்றாரு ஒரு காட்சி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு அதுக்காக அழுதுகிட்டே இருக்கேன். But he told that one scene was not going away from my mind and still I was crying. என்ன காட்சி? What was that scene? இவன் ஒரு மந்திரவாதியா இருந்த காலங்களில At the time when he was a magician, அவனுக்கு மந்திரத்துல மேன்மையா மாறணும்னு ஆசை. He wanted to become a great person in magics. அப்படி ஒரு காலம் வந்த பொழுது, So when such time was coming, அவனுடைய நண்பன் வீட்டுக்கு அவன் போனான். He was going to the friend's home one day. அந்த வீட்டுக்கு போனபோது, When he was going to that home, நண்பனுடைய தங்கச்சி குழந்தை உண்டாயிருந்து குழந்தை பெற்றெடுக்க முடியாத வீட்டுக்கு வந்திருந்தாள். And the friend's sister, he was not able to give birth, so he was coming to home. அங்க போன உடனே இவனுக்கு காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. So when he was going, they have given them coffee and snacks. அப்ப திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டோட தங்கச்சி அங்க உட்கார்ந்திருந்தா. And the friend's sister was sitting there at time. உடனே விசாரிச்சா எப்படிமா இருக்க அப்படி இப்படின்னு பேசிட்டான். And he inquired, how are you? இந்த பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. The evil power entered inside him. இது கல்யாணம் கட்டி இதுதான் முதல் பிள்ளை தலைப்பிள்ளை. So this is the first child was after marriage. இது ஆண் பிள்ளையா இருந்தா மை தயாரிக்கலாம். So if it is a male child, you can create this. புத்தி மாறிடுச்சு அவனுக்கு. So his knowledge was changed. அதனால அங்க காபி குடிச்சிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அவளையே நோட்ட விட்டுக்கிட்டே இருந்தான். And eating the snacks and drinking coffee, he was noting her. அவ எழும்பி போகும்போது, when he was going, when he was sitting, அப்படி அங்க வரும்போது, when she was going that way, இவனுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அவளை உட்கார வைக்கிறது, உட்காருமான்னு சொல்றது, சரி இல்ல நீ போமான்னு சொல்றது, இப்படியே பார்த்துட்டு அவ உட்கார்றதையும் எழும்புறதையும் வச்சு அது ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சான். So with the knowledge he have by sitting and standing, he was able to understand that it was a male child. அவன் புத்தி கொடூரமா மாறிடுச்சு. His knowledge became very crucial. இந்த குழந்தையை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும். And he thought that somehow we have to capture this child. வீட்டுக்கு போனா ஒரு மருந்து எடுத்தா ஒரு மந்திரம் வச்சான், பிள்ளை வசியத்துல விழுந்துட்டான். So when he was going to home, he was doing some magic and the child was gone. நைட் அந்த பிள்ளை எழும்பி போயிடுச்சு. So the child was gone at night. இவன் அந்த குழந்தையை எடுத்து ஒரு மந்திரம் செஞ்சிட்டான், மருந்து செஞ்சிட்டான். And taking the child, he was doing some magic. அந்த பிள்ளையை வைத்த கிரி அந்த குழந்தையை எடுத்து அந்த பிள்ளையும் செத்து போச்சு, அந்த அவளும் செத்துட்டா. And the child was dead and she was also dead and was doing. நடந்த சம்பவம் தான். This was the incident happened. காலையில பார்த்தா தங்கச்சியை காணோம். At the morning time, they could not see the sister. இவன் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான். And he came to the home after that. ஊரெல்லாம் தேடுறாங்க பிள்ளையை காணுமேன்னு சொல்லி. And they were keeping on searching throughout the place. வீட்ல தேடுறாங்க. And they were searching for the husband. எங்க எங்கேயும் கிடைக்கல. They could not find anywhere. ஃப்ரெண்ட் இவன் வீட்டுக்கு ஓடி வரான். And the friend was running after his home. டேய் இப்படி தங்கச்சியை காணோம்னு சொல்லி. My sister was missing. நேத்து பார்த்தனே அதுக்குள்ள எப்படி காணாம போயிட்டா? And he told that yesterday I saw her how she was missing. நான் இப்ப மருந்து போட்டு பார்க்கறேன். I will just test her by magics. அப்படி நீ ஒரு மருந்து போட்டு பாத்து. And he was doing some magics with it. தம்பி செத்துட்ட மாதிரி நான் பார்க்கறேன்டா.
அப்படினா. And he told that I can see that your sister was dead. அப்படினு சொல்லி இவன் கொன்ன இடத்தை கரெக்ட்டா சொல்ற மாதிரி சொல்லிட்டான். And he was able to tell the place where he was killed her. அங்க போனா அந்த பிள்ளை பாதி மிருகங்க சாப்பிட்டு அப்படி இப்படி போய் சீரழிஞ்சு போயிடுச்சு. So when we look into that place, she was trapped by the beast and she was dead there. அவங்களும் விட்டுட்டாங்க. சரி இது முடிஞ்சு போச்சு, அவ வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சுன்னு விட்டாங்க. And they also left that her life was destroyed in that way. பிற்காலத்துல ஒரு மந்திரத்துல தோற்று போனபோது இவர் ரட்சிக்கப்பட்டான். After some days when he was failed in magic, he got saved. ரட்சிக்கப்பட்ட பிறகு After getting salvation, இவர் ஒரு பெரிய பாஸ்டரா மாறிட்டாரு. he became a very great pastor. ஆனா அவன் சொல்றான், எந்த ஜெபத்துல போய் உட்கார்ந்தாலும் அந்த பொண்ணு அந்த குழந்தை எங்க வந்து நிக்கிறாங்க, எனக்கு முன்னால நின்னுகிட்டே இருக்கு. So I go for any prayer, the child and the mother was standing. பரிசுத்தாவி பெற்றுட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டேன், என்னெல்லாமோ நான் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அந்த காட்சி மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. I received baptism and Holy Spirit. I was doing a preaching, but the scene was not going away from my mind. அதுபோல சிலுவை உன் கண்ணை விட்டு போக கூடாது. So the like that the cross should not depart from your mind. ஜெபத்துல உட்கார்ந்துட்டியா, சிலுவையை பார்த்துட்டியா, உன் ஜெபம் கரெக்ட் ஆயிடும். So when you are sitting on the prayer, when you have to look at the cross, your prayer will be proper. ஜெபத்துல போய் உட்கார்ந்துட்டியா, நீ சிலுவையை பாரு, உனக்கு சுத்திரிப்பு உண்டாயிடும். When you go and sit for prayer, you have to look unto cross, you will get நீ sanctification. ஜெபத்துல போய் உட்கார்ந்து சிலுவையை நோக்கி பாரு, ஒப்புரவாகி விடுவாய். So when you sitting on the prayer, when you look unto cross, you will be சிலுவையை reconciled. பார்க்காத ஜெபங்கள் உன்னை ஒப்புரவாகுதலுக்கு கொண்டு போகாது. So if you are not looking unto cross, it will bring you into reconciliation. அதனால தான் சிலுவையை நோக்கி பாருன்னு சொல்றேன். So that's what I am telling you, you have to look unto cross. நீ அதை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். You are called to bear the cross. நான் ஒரு 10-12 பாயிண்டா அதை பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்ல ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறேன். I was urged by the Spirit of God to tell that by dividing into 12 points. முதலாவது இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அழுகிறது மாத்திரமல்ல, சிலுவையை ஒரு விசுவாசி எடுக்க வேண்டும். So first, not only looking unto cross and crying unto cross, a believer should take the cross. அதனால உங்களுக்கு பாடுகள் அதிகம், துக்கம் அதிகம்லாம் சொல்லாதீங்க. உன் எடைக்கு உன்னால சுமக்கக்கூடிய சிலுவையை தான் உன் தலையில உன் தோல்ல வைப்பார். And you should not tell that I have many sufferings and sorrows. Only according to your stature, the Lord will keep upon your shoulder. உன்னால முடியாத பாதையை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. So the path you are not able to traverse, the Lord will not permit in your life. அதை ஒத்துக்கொள்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those subjects say hallelujah. உன்னை அளவுக்கு அதிகமா பேடனை ஏத்தி உன்னை சாகடிக்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. So it is not the plan of God to give you overburden and kill you. உனக்கு முடியும்ங்கறத மட்டும் தான் கர்த்தர் உன்கிட்ட கொடுவாரு, மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. That which is possible by you will be rendered in your hands, and other things the Lord will take care of. இந்த பெரிய பூனைகள் என்ன செய்யும்? So what the big cat will do? அந்த குட்டி அந்த குட்டி பூனைகளை உடனே கொண்டு போய் உள்ள தள்ளி விடுறது இல்ல, எலியை போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பாது. And it will not leave his kittens to just catch this mice. அந்த எலியை பிடிச்சு it will catch the mice ஓரளவு அடிச்சு and it will just beat it. அத ஓரளவு தன்னுடைய பலவீனத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் அதை தூக்கிட்டு வந்து யார் முன்னால போடும்? அரகுற உயிரோட தான் யார் கையில கொடுக்கும்? குட்டி கையில கொடுக்கும். அப்ப இது போய் அதை சீண்ட, அதை ஓட, இதை கடிக்க, இப்படியே ட்ரைனிங் கொடுக்கும். ஆனா பெரிய எலியை கொடுத்தா அது இதை சாப்பிட்டு போயிடும், ஓடியே போயிடாது. So the big cats will tell that it will give into pieces and will make the other kittens to try give such training. Likewise, பிசாசின் தலையை நசுக்கி அந்த சார்பத்தின் தலையை நசுக்கிட்டு உடம்பதான் வாங்கையில கொடுக்கிறார். நீ பாம்புன்னு பார்த்த உடனே பொத்துன்னு மயங்கி விழுந்துற. So the God is just bruising the Satan's head and bruising the snake, and he was giving a later part, and you are looking into it, you are fearing it. பாம்புன்னா போதுங்க, அதோட மூர்ச்சை அடைந்தான். So if you tell about serpent, you will be just feared. நீ நல்லா பாரு, look into it properly. தலைய பாரு, look into the head. வால் ஆடுறத பத்தி நீ பயந்துட்டு நீ ஓடிடாத பைபிளை தூக்கிட்டு. Don't just fear about seeing the shaking of the tail. தலைய பாரு, அது நசுக்கப்பட்ட தலை, பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு ஆள் அவன். Look unto the head, it was bruised and it was teeth was broken. மோட்ச பிரயாணத்துல கிறிஸ்டியான் போவாரு. So the person was traveling towards this pilgrim's journal, என்னது மோட்ச பிரயாணம்னு ஒரு புக் இருக்கு. So pilgrim's journal is a book. அதுல கிறிஸ்டியான் போயிட்டே இருப்பான். And the Christian person was traveling towards it. ஒரு இடத்துக்கு போன உடனே So he was traveling to that particular place. ஒரு குறுகிய வழி. It was a very narrow way. ரெண்டு சிங்கம் நிக்கும். So two lions were standing. இவன் அத பார்த்த உடனே பிரேக் அடிச்சான். He was looking into which was break at that position. ஆண்டவர் சொல்வாரு, நீ போ. And Jesus told that you have to press forward. அங்க ரெண்டு சிங்கம் இருக்கு, போனா எப்படி போறதுமா? And he told the two lions are standing, how can I go? இல்ல நீ போ. You go. அவன் சொல்லுவான், அங்க பாருங்க ரெண்டு சிங்கம் நிக்குது அப்படிமா. And he told the two lions are standing. அவர் சொல்வார், நல்லா பாரு. You look into it properly. நல்லா பாரு. Look into it properly. அதுக்கப்புறம் அது தெரியும் அது என்ன செஞ்சிருக்கு. வாய் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. So it was a scene that all his mouth was shut up. கரெக்ட்டா நுழைவாங்க, மிரண்டுகிட்டே நுழைவான். அது ஒரு லிமிட்லயே தான் நிக்கும், இவன் பாட்டு போயிட்டே இருப்பான். It will be standing in the house, it will be trembling and it will stand at the same place. தமிழ்நாட்டுல உள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர் சாய்பாபாவுக்கு சத்தியம் சொல்ல போனான். So one person was wearing about Sai Baba and to tell the preaching.
தமிழ்நாட்டுல உள்ள ஒரு ஆளு, ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். He is an independent preacher at Tamil Nadu. சத்ய சாய்பாபாக்கு புட்டபர்த்தியில போய் சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டான். So he was going to Satya Sai Baba to tell the preaching about him. அவன் ரைட் ஓகே உள்ள வர சொல்லுன்னு சொல்றான். And he told to come inside. உள்ள போன உடனே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. And they were talking among each other. அவன் சொன்னா இயேசுதான் மெய்யான தெய்வம். And he told that Jesus is the true God. இயேசு நானே இயேசு அப்படினா தபால் நாம. And he told that I am Jesus. இவன் நானே இயேசு, நானே அல்லாஹ், நானே சிவன் அப்படினா இவன் என்ன இது பைபிள் தூக்கிட்டு எங்க போனா இவன் என்ன சொல்றான்? என்னை நன்றாக பார், நானே சிவன், நானே யோகி, நான் கூட்னா இவன் அப்படியே மறந்துட்டாங்க. Looking at him is telling that I am the Jesus, I am Sivan and I am Allah, and you have to என்ன சொல்ற? இயேசு பத்தி சொல்றியா? இதோ நானே இயேசு. எந்த காட்சியில உனக்கு வேணும் அப்படினா? Did you tell about Jesus? What scene you want? சிலுவை வேணுமா உனக்கு? சிலுவை காட்சி வேணுமா? Do you want the scene of the cross? இவன் அப்படியே உட்கார்ந்து பிரம பிடிச்சாச்சு. இவனுக்கு பயந்துட்டாங்க. He was astonished and sitting. இதோ சிலுவை அப்படினா. And he told this is the cross. அவ்வளவுதான். சாய்பாபா அப்படியே சிலுவையில தொங்குறாரு. And Sai Baba was hanging on the cross. இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. வச்சா இப்படி ஏமாந்துட்டமே. Nothing was working out in him. நம்ம சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் தொங்குனார்னு பார்த்தா இவன் நம்ம முன்னாலே என்ன செய்றான்? நானே சிவன்ங்கறான், நானே அல்லாஹ்ங்கறான், நானே இயேசுங்கறான். நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு டீ பார்த்து மிரண்டு நிக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நன்றாக உற்றுப்பார் அப்படினார். And he was trembling and was watching at him. He was told that before 2000 years we have seen this hanging of the Jesus hanging on the cross. கைகளையும் கால்களையும் நோக்கி பார். Look unto his hands and legs properly. அப்பனா அங்க பார்த்தா என்ன இல்ல? இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி சாய்பாபா அப்படி இருக்கிறாரு. ஆனா என்ன கிடையாது? காயங்கள் இல்லை. There was no wounds found in him, but he was like looking on the cross. நீ பிசாசு இவன் கத்துனான். டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டான் அந்த ஆளு. And he told the depart devil and he was hidden from the place. இவன் அதுக்குள்ள எஸ்கார்ட் வந்தாங்க. வெளியே தரன்னு இழுத்து வெளியே தள்ளி துரத்தி விட்டான். ஓடி போடுன்னு சொல்லி. So they are just chasing him outside. கேட்டிருக்கீங்களா சாட்சி? Have you heard this testimony? கேட்டிருக்கீங்களா? இருக்கு. சாது ஜேம்ஸ். And he said, எதுக்கு இத சொல்றேன்? why I am telling this? இப்படி எல்லாம் காட்சிகள் கொடுப்பாங்க. So they will give such visions to be for us. நாம பின்பற்றுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம். But we are following the preaching of the cross. கழுத்துல தொங்குற சிலுவையை நான் இப்ப பிரசங்கம் பண்றதுக்கு இவ்வளவு கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. So it is not needed for me to shout like the preaching of the cross or hang of the cross. முதலாவது சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை எடுத்தல். The first thing about the preaching of the cross, we have to take up the cross. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Book of Matthew chapter 10 verse 38. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீ விசுவாசியோ ஊழியக்காரனோ இந்த குறிக்கப்பட்ட மார்க்கத்துல ஞானஸ்நானம் என்று ஒன்றை எடுத்த அடுத்த செகண்டே நீ சிலுவையை எடுக்க கூடியவன். So you may be a believer or the servant of God in this way. After taking baptism you have to take up the cross. எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்களே, அவர்தான் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்றாங்களே, நான் ஏன் சிலுவை சுமக்கணும் அப்படிங்கற ஒரு கேள்வி நல்லது. So you have some questions. The Lord have accomplished everything for we have taken up the cross, so why should I bear? நீ சிலுவை சுமக்கிறது உனக்கு வரப்போகிற மகிமைக்காக. So you are going to bear the cross, it is for the glory that is going to come for you. இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. So this present day sufferings is not to be compared to the glory which is to come. இயேசு நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஓகே, அது முடிஞ்சது. Jesus was crucified on the cross and have bear everything for us. ஆனா அடுத்து நாம் சிலுவை சுமப்பது நம்முடைய மேன்மைக்காக, மகிமைக்காக, உன்னுடைய உன்னதத்தில் உள்ளதான மேன்மையான வாசஸ்தலத்துக்காக. Next we have to bear the cross for the glory and for the redemption that is going to come for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He who not taking after the cross followeth me will not be worthy of me. அப்போ நீ ஒரு கிறிஸ்தவனானால், இயேசுவை பின்பற்றுகிறவனானால், அவரோடு நீ அவருடைய உபத்திரவங்கள்ல ஒரு போர்ஷன் இருக்கு, அதை நம்ம சுமந்தே ஆகணும். If you are a Christian, if you are a spiritual person, there is a portion of suffering you have to bear it. நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. கொலோசியர் 1:24க்கு கடந்து வரலாம். So for the explanation we will just all come to Colossians chapter 1 verse 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து 99.99 உபத்திரவங்களை, பாடுகளை அனைத்தையும் முடித்து விட்டார். So 99.9% of the affliction suffering the Lord have accomplished. 0.1 உபத்திரவம், போராட்டம் சபைக்கு அளிக்கப்படுகிறது. So 0.1% is given to the church. அப்போ அந்த 0.1 நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது முழு மகிமையும் உனக்கு சொந்தமாக மாறுகிறது. When you take this point of affliction, or the whole glory will come
come upon you. அதனால முதலாவது நீங்கள் சிலுவையை எடுக்க வேண்டும். So first you have to take up the cross. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் சிலுவையை எடுத்திருக்கிறோம்? How many have taken the cross? சிலுவைன்னு சொன்னாலே நம்ம ஆளுங்களுக்கு பயங்கரமான பயம். When we tell about the cross, we are fearing about it. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நேத்து நைட்டு சொப்பனத்துல ஒரு சிலுவை தெரிஞ்சிருச்சு, இன்னும் இந்த பாடு பிரச்சனை முடியாது போல் இருக்கேன். And one lady told at the dream that I was still having the concerning of the cross, this portion will not be enough for me. உனக்கு ஃபர்ஸ்டே அழகா சொல்லி கொடுக்கிறார், சிலுவை வருது, பிரச்சனை வருது, பாடுகள் வருது, உன்னை ஆயத்தப்படுத்துறார். நீ ஏன் பயப்படுற? The Lord is preparing or make you ready. The problems are going to come and the problems will come unto you. சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம்னா போதும் உடனே ஜுரம் வந்துரும். For some of the children, if they are getting exam, they will get fever. அதே மாதிரி நமக்கு இந்த எக்ஸாம் ஃபீவர் வரக்கூடாது, சிலுவை ஃபீவர் வரக்கூடாது. And we should not get the exam fever, that is a cross of fever. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நீ சிலுவையை எடுக்கணும். So after coming to the spiritual life, you have to take up the cross. ஏன் உங்களால எடுக்க முடியல? Why you are not able to take? எதுக்காக உங்களால எடுக்க முடியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Why you are not able to take? நம்முடைய மார்க்கத்துல பெந்தேகோஸ்துல கூட இவ்வளவு ஆழமான அனுபவங்களுக்குள்ள உங்களை இழுத்துட்டு போகணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களில் அநேகருக்கு சிலுவை எடுக்க முடியல, தைரியம் இல்ல, பயம். So after coming to this Pentecostal fellowship, after getting all these experiences, we are not able to take up the cross because we are having fear. சிலுவையை சும்மா எடுக்கிறது அல்ல பிரியமானவர்களே. It is not the taking of the cross in the limited way. மார்க் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி Book of Mark chapter 16 verse 24. அதை எப்படி எடுக்க வேண்டும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. So the Bible is mentioning how we have to take up the cross. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவனை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த சிலுவையை எடுக்கும் பொழுது உனக்கு தைரியம் வேணும்னா நீ உன் ஜீவனை வெறுக்கணும். When you have to take up the cross, when you need boldness, you must hate your life. ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்கு பயப்படவே கூடாது. A Christian person should not fear for death. நல்லா திரும்பவும் சொல்றேன் கவனிங்க. Once again I am tell. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண பயமே இருக்க கூடாது. For a Christian person, he should not get the fear of death. இப்போ கூப்பிட்டா நான் ரெடின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி தான் சொல்லுவீங்க நீங்க எல்லாரும். So you will tell like that. எசேக்கியா இப்படி தான் சொன்னாரு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய்ன்னு. அவ்வளவுதான். And Lord told him. அப்படியே முகத்தை திருப்பிட்டு உருண்டு கடந்து அழுதாம் பாருங்க, அழுக. இவன் அழுகையில ஆண்டவர் பார்த்தாரு, இவனை போய் நம்ம கூப்பிட்டு பரலோகத்துல வச்சாங்க, என்ன பரலோகத்திலேயே கெடுத்து போடுவான்னு சொல்லிட்டு நீ அங்கேயே 15 வருஷம் இருன்னு சொல்லிட்டாரு. And Lord told him that Ezekiel, you have to make a separate of the house things and he will die, and he was crying like anything, and the Lord have added 50 years for him. எனக்கு உங்களுக்கு நம்மில் அநேகருக்கு இப்படி சொன்னா போதும், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் ஊழியத்தை நீ ஒழுங்குபடுத்து, ஒப்புரவாயிக்கொள், சரிப்படுத்திக்கொள், நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன்னு சொன்னாதான் நம்ம எல்லாருமே ரெடியா. 3 நாள் ஃபாஸ்டிங் ஆவது போட மாட்டான், தண்ணி குடிக்காம இருந்து எவன் கால்ல எல்லாம் விழுந்தமா அவ்வளவு ஒப்புரவாயிடுவான். If the Lord was telling us that when about a ministry, you have to set it yourself, reconcile yourself, and we want wherever you have to surrender, we will surrender, wherever you have to bow down, we will bow down, we will set it ourselves. சூப்பர் சான்ஸ் கிடைச்சது விட்டுட்டான். So he got a good chance, but he left it. அவனை கூப்பிட்டு சொன்னாலும் விட்டவன் இல்ல, கடைசில விட்டாரு. போ இன்னொரு 15 வருஷம். அதுக்கு கடைசில சொல்றான், எல்லாம் வருத்தமும் சஞ்சலமுமாய் போய்விட்டது. ஒழுங்கா கூப்பிட்டார்ல, போக வேண்டியதானே. So he was added 15 years more, and he was told that everything became vain and so heaviness for me. When the Lord was calling, he might have gone with the Lord. ஜீவனை வெறுக்க முடியாதவன் தான் சிலுவை எடுக்க மாட்டான். So those are not able to lose his life, they cannot take up the cross. ஜீவனை பலிபீடத்துல வச்சிட்டானா அவனுக்கு சிலுவை ஒரு பிரச்சனையே கிடையாது. Those who take given the life on the altar, the cross is not a problem for him. இயேசு சொன்னார், தன் ஜீவனை வெறுத்து தன் சிலுவையை சுமக்கணும். They have to lose their life and they will take up the cross. சிலுவை எடுக்கிறதுங்கிறது சூட்கேஸ் மாதிரி தூக்கிட்டு போறது இல்லங்க. So taking up the cross is not like we are taking a suitcase. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சிலுவை இழுத்துக்கிட்டே அலையறாங்க. So many are taking the cross like that. நீ ஜீவனை வெறுக்கணும். You have to lose your life. தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். So if he is not losing his life, he cannot be his disciple. இந்த ஊழியம் சாகறவனுக்கு தான் சக்சஸ் ஆகுமே தவிர வாழ்றவனுக்கு சக்சஸ் ஆகாது. So this ministry only will be success for the person who's die and not for the person who will prosper. ஊழியத்துக்கு தலையை கொடுத்துட்டோம்னா எதுக்கு ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம்? சாகறதுக்கு ரெடி. ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு சொல்றால் 100 வயசுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார். So if the person those are giving this head, they have to die for the ministry and they will have the death only the nails and also the thread. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சாவை கண்டு பயந்துட்டு இருக்கோம்? How many are looking into this death that we are fearing? வியாதியில ஏன் நம்ம தடுமாறோம்? So why we are stumbling in the time of sickness? ஏன் நமக்கு விசுவாசம் தடுமாறுது? Why our faith is getting stumbled? சாக துணிந்தவனுக்கு தூக்குமடை என்னது?
பஞ்சுமெத்தேன் தமிழ்நாட்டுல சொல்லுவான். So Tamil Nadu, they used to tell those who are dying that சாகிறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். so you have to get ready to die. இந்த மார்க்கம் அதத்தான் சொல்லுகிறது. So this way is telling about it. அதனால தான் இயேசு சொன்னார், தன்னை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் சொல்லிட்டு தன் ஜீவனை வெறுத்து சிலுவை எடுக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And Jesus told that those who are losing his life and he will not be worthy of me. அப்ப பணக்காரங்க எப்படி சிலுவை எடுக்கிறது? How the rich person can take the cross? நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். I was preaching at one place. ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது போல இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அதனால ஐஸ்வரியவான்கள் போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டார். And Jesus told that it is hard for the rich man to enter into the kingdom of heaven like a camel has entering into it. I was preaching about this. ஒரு வயசான அம்மா ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், அவங்க ஸ்கூல்ல தான் நம்ம மீட்டிங் நடக்குது. So the whole believer is a correspondent at the school. At that school the meeting was conducted. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு நாள் நல்லதான பிரசங்கம் பண்ணீங்க, இன்னைக்கு என்னத்துக்கு நான்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. So for 4 days we are preaching well, today we are told that you will not go to the kingdom of heaven. நான் சொன்னேன், எப்போ நீங்க போக மாட்டீங்கன்னு நான் Did I tell that you will not go? பணக்காரன் போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் இப்ப இதுல உட்கார்ந்திருந்ததுல பணக்காரன். He told that you rich we cannot enter, I was the rich among all. நான் சொன்னேன், நீ பணக்காரன் தான், அவனி பரப்புலயே பறந்துட்ட, அந்த வீட்ல என்ன பண்றது, ஆனா ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வச்சீனா நீ போக மாட்ட. I told that you are a rich person, but when you are trusting your hope upon this the richness, you will not enter. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மார்க் 10 அதிகாரம் 21 வசனத்துல ஒரு பணக்காரன் வந்து பரலோகம் போணும்னு அவர்ட்ட பேச கேட்டான். So Mark chapter 10 verse 21, the rich person is asking how the rich can enter into heaven. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? What Jesus replied? நீயும் சிலுவை சுமக்கணும்ங்கறாரு. So Lord told you have to bear the cross. இங்க வந்துட்டா எல்லாருக்கும் என்னது? சிலுவை தான், weight தான் கொஞ்சம் கூடி குறையும். So when you come inside, everyone have to take the cross, the weight will be increased or decreased according to their measure. நான் சொல்றேன், நீங்க இந்த சபையில வந்துட்டாலே, இல்ல ஒரிஜினல் கிறிஸ்தவனா நீ மாறணும்னு எந்த சபைக்கு போனாலும் சரி, சிலுவையை தூக்காம நீ போக முடியாது. ஆனா உன்னுடைய பலத்துக்கு ஏத்த மாதிரி அது கூடலாம், weight கூடலாம் குறையலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமை மேலையும் கூடலாம் குறையலாம். After coming to the life, you have to take up the cross only according to the measure which is given. It may be increased or decreased, and the glory also will be increased or decreased seen in the heaven. ஆனா மார்க் 10:21ல அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா இயேசு? But what Jesus told in Mark chapter 10 verse 21, உனக்கு உள்ளதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு. so you have to sell up the poor. அதுக்கு பிறகு சிலுவை எடுத்துட்டு வாங்குறார். Then you have to take up the cross and follow me. காசு மேல நம்பிக்கை வச்சிக்கிட்டு, உன் பணத்து மேல நம்பிக்கை வச்சிக்கிட்டு சிலுவை தூக்கிட்டு வராத, அது வந்து டபுள் ஆக்ட். So when you are trusting upon the money, if you are just taking up the cross, it is a double act. மதுரையில அடிக்கடி இந்த ஜெயின் மதத்தவர்கள் அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. So at Madurai, some of the people that belong to the Jain religion, they are surrendering for the ministry. அவங்க அந்த ஜெயின் மதத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. Not for our ministry, to do the ministry of the Jain religion. நல்ல வசதியானவங்க. They are all rich people. அவங்க நம்மள மாதிரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சோத்த போட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது. So they are not. கேட்டா எலிசா வச்சிட்டு வந்தாரும்பாங்க நம்மால். So they are not like that, just wearing the white garments and giving a food and they will surrendering. அவங்க எப்படின்னா, how they will do? ஒரு சேரட்ல ஏத்துவாங்க. So they will put them in the chariot. ஒரு குதிரை வண்டியில ஏத்துவாங்க. So they will take them in the horse. அந்த பொண்ணு அந்த பையனும் ரொம்ப அழகா Dress பண்ணிடுவாங்க. So they will just make up the girl or boy in a very beautiful way. போகும்போது while they traveling, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதை சில்லறையா பணமா மாத்தி ரோட்ல நின்னுட்டே இருப்பான். So வீசிக்கிட்டே மதுரை வீதியில சுத்திட்டு வருவான். all the possession they have, they will change it to coins and they will throw on the road. முடிஞ்சது. That's all. நேரா வீட்டுக்கு போன உடனே இந்த Dress மாறிடும், முடியெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க, அத மொட்டை அடிச்சற மாதிரி இருக்கும். அதோட அந்த பிள்ளையோ அந்த பொண்ணோ நேரா ராஜஸ்தான்ல கொண்டு போய் செட்டில் பண்ணிடுவாங்க. ஜெயின் மதத்துல சாகர வரைக்கும் ஊழியம். After coming to the home, they will take all their dresses, they will bald their head and they have to go and enter into the monastery, that is Jain religion. இங்க பைபிள் சொல்லுகிறது, நீ பணக்காரனா இருந்தா இந்த மார்க்கத்துல நீ சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுத்தீனா நீ உனக்கு உள்ளதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருன்னு சொல்றார். And then Jesus was telling in chapter 9:10-21, if you are a rich person, you have to sell everything to the poor, then you have to take up the cross. நம்மில் अनेகர் சிலுவையை சுமந்தவர்கள். Many of us could bear the cross. But இப்ப பிரச்சனை ஒண்ணே சிலுவையை अनेகர் விட்டுட்டாங்க. So when the problem comes, they are not able to take it. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible say? சாகர வரைக்கும் டெய்லி நீ சிலுவை சுமக்கணும். Till you die, you have to bear the cross every day. சிலுவை பற்றிய உபதேசத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். So I am telling every step concerning this preaching of the cross. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையில். Book of Luke chapter 9 verse 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார்,
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஒரு கிறிஸ்தவன் டெய்லி கிறிஸ்தவன், அப்ப டெய்லி அவன் சிலுவை சுமக்கணும். A Christian person is a Christian every day, so he have to take up the cross or bear the cross every day. உபதேசத்தின் நிமித்தம் ஒரு சிலுவை, Concerning the doctrine is a cross, சத்தியத்தின் நிமித்தம் ஒரு சிலுவை, and concerning the truth there is a cross. உன்னுடைய அழைப்பின் நிமித்தம் ஒரு சிலுவை. So because of the calling there is a cross. உனக்கு மகிமையில கொடுக்க போற இடத்துக்கு ஏற்ற ஒரு சிலுவை. So for the mansion you are going to get the glory the cross. அந்த சிலுவையை நீ டெய்லி சுமக்கணும். So you have to bear the cross every day. இதைத்தான் பவுல் பேசும்பொழுது நான் அனுதினம் சாகிறேன்னு சொன்னார். When Saint Paul is speaking about this, he tells that I die daily. எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். So if we are burned every time, அனுதினமும் நான் அடிக்கப்படுகிறேன், and we are bruised out every time, அனுதினமும் நான் சாகிறேன், and we die daily. அதுதான் பவுலுக்கு பெரிய மகிமையாக மாறினது. So that become a great glory for Paul. அதனால எடுத்தல் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம இயேசுவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அல்ல, நீ ஜீவனை வெறுத்து எடுக்கணும். Taking up the cross is just doesn't mean that just we are taking the Jesus, and we have to take up, we have to bear and we have to take up. இரண்டாவது உனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும். You have to leave everything you have, then you have to follow Jesus. மூன்றாவது நீ அனுதினமும் சுமக்கணும். Thirdly, you have to bear up the cross every day. டெய்லி உன்னை பார்க்கும் பொழுது உன் தோள்ல ஒரு சிலுவை இருக்கணும். So when a person is looking unto you, every day you have to look the cross that you are bearing upon your shoulder. சிலுவை எடுத்தல் அப்படிங்கிறது சும்மா தூக்கிட்டு போறது இல்ல, இழுத்துட்டு போறது இல்ல. So taking up the cross is just bearing and just crossing it. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். You have to understand the truth well. சிலுவையை எடுத்தல் என்று சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் சுமத்தல். Taking up the cross means you have to bear it. சுமக்க வேண்டிய தேவனுடைய பெட்டியை தாவீது சுமக்கிறதுக்கு வைக்காம மாட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தான். அதனாலதான் அன்னைக்கு ஒருத்தன் செத்தான். So the ark of the covenant should be bear upon it, but on the shoulder, but he was not doing it and keeping upon this bullock cart. So because of that, the people died there. சிலுவை ரோட்ல நாட்டப்பட வேண்டியது அல்ல, அது இழுத்துக்கொண்டு போகிறது அல்ல, அது எடுத்துக்கொண்டு போகிறதும் அல்ல, அது சிலுவை சுமக்க வேண்டியது. Cross is not the place that you have to just keep it and land it, or we have to wear it and we have to take it, but we have to bear upon our shoulder. லூக்கா 14 அதிகாரம் 27 வசனம் அதை சுட்டிக்காட்டுகிறது. Book of Luke chapter 16 verse 27 says it. 14:27 தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமக்கணும். You have to bear the cross. அதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. சிலுவையை சுமத்தல் என்று சொன்னால் என்ன? What is the meaning of bearing the cross? இயேசு சிலுவையிலே என்னத்தை சுமந்தார்? What Jesus bore upon the cross? இயேசு சிலுவையிலே ஒன்று பாவத்தை சுமந்தார். First he bore the sins on the cross. சாபத்தை சுமந்தார். He bore the curse on the cross. பாரத்தை சுமந்தார். He bore the burdens. நோய்களை சுமந்தார். He bore the sickness. பலவீனங்களை சுமந்தார். He bore the infirmities. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He bore our sorrows. அக்கிரமங்களை சுமந்தார். He bore our transgressions. இயேசு சுமந்தது இதெல்லாம் எல்லாமே அதுல பைபிள்ல வசனங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. So these are the things the Lord Jesus bore all these mentioned in the Bible. பலவீனங்களை சுமந்தார். He bore our infirmities. நம்முடைய நோய்களை சுமந்தார். He bore our sickness. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He bore our sorrows. அப்படிதானே? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். So he was called this one who is bearing up the cross as the lamb of God. சிலுவையில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வசனத்தின்படி நம்முடைய சாபத்துக்கு அவர் காரணமா, நம்முடைய சாபத்துக்கு அவர் சாபமாகினார். Cursed upon who's hanging on the cross for our curse, he became a curse for us. அப்படிதானே? கலாத்தியர் 3:13 நம்ம அதை பார்க்கலாம். So when we see book of Galatians chapter 3 verse 13, we can see. அப்ப சிலுவையின் நிமித்தம், இந்த சத்தியத்தின் நிமித்தம் உனக்கு பாடுகள், இந்த உபதேசத்தின் நிமித்தம் உனக்கு உண்டு. So because of the cross, because of the doctrines, because of the gospel, we will have such sufferings. கலாத்தியர்ல 6:12 நாம் அதை பார்க்க முடியும். So we can see book of Galatians chapter 6 verse 12. சிலுவையின் நிமித்தம் நீ துன்பப்பட வேண்டும், துன்பப்படாவிட்டால் நீ தெய்வீகமானவன் அல்ல. You have to suffer persecution for the cross, and you are not a divine person if you are not doing it. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சுமக்குறோம்? How many are able to bear like that? மற்றவங்க பாரத்தை சுமக்குறீங்களா? Are you able to bear the burden of others? கலாத்தியர் 6:2 என்ன சொல்லுகிறது? What does the book of Galatians chapter 6 verse 12 say? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Bear ye one another's burden, so fulfill the law of Christ. நீ அக்கிரமத்தை சுமக்க அழைக்கப்பட்டவன். You are the person who are called to bear these iniquities. உன் பிள்ளை உன்னை சுமக்க முடியுதா? Are you able to bear the iniquities of your children? உன் மனைவி ஒருவேளை சிலுவையா இருக்கலாம். Your wife may be a cross to you. உன் புருஷன் உனக்கு சிலுவையா இருக்கலாம். Your husband may be a cross to you. உன் பிள்ளைகளே உனக்கு
சிலுவையா இருக்கலாம். Your children may be cross to you. உன்னுடைய உடன் விசுவாசி உனக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். Your co-workers may be a cross to you. ஆனா நீ வேண்டாங்கறியே. You are telling I do not want. மனைவி வேண்டாங்கற, சிலுவை வேண்டாங்கற. And you told you do not want the cross. புருஷன் வேண்டாங்கற. You say I don't want husband. அப்படி என்ன அர்த்தம்? உனக்கு சிலுவை வேண்டாங்கற. Is it me that you do not want the cross? நீ பெத்த பிள்ளையை நீ வேண்டான்னு சொல்ற. You are telling I do not want your own children. அப்ப நீ சிலுவையை வேண்டாம் என்று சொல்லுகிறாய். So you are telling I do not want cross. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்தேன். So I am bearing you like father was bearing his children. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்தேன். I am bearing like you eagle is egging ones. நம் ஒவ்வொருவரையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். Jesus bore everything on the cross concerning us and he was bore everything for us. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களுடைய பல கூட்டங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். So we can see many group of people found in this Old Testament as priests. அதுல ஒரு கூட்டத்தார் பெட்டியை சுமக்கணும். So one group of people they have to bore up the ஒரு கூட்டத்தார் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளை சுமக்க வேண்டும். So some of the people they have to bore upon this. இப்படி சுமக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி தேவனே அவங்களுக்கு நியமித்து வைத்தார். So they have to share and they have to bear up and the Lord have appointed it. நீ அக்கிரமத்தை சுமப்பது மாத்திரமல்ல. Not only bearing upon this iniquities. பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை சுமப்பது மாத்திரமல்ல. Not only bearing upon the iniquities in the most holy place. நீ பரிசுத்தத்தை சுமக்க வேண்டும். So you have to bear upon this holiness. நீ தெய்வீகத்தை சுமக்க வேண்டும். You have to bear the divinity. உன் தோளிலே எப்பொழுதுமே சிலுவை இருக்க வேண்டும். So there should be cross found on your shoulder all the time. ஒன்று சிலுவையை எடுத்தல். One is taking up the cross. சிலுவையை ஜீவனை வெறுத்து எடுத்தல். Hating your life and taking up. எல்லாத்தையும் விட்டு உலகத்துல உனக்கு எந்த பணத்து மேல உனக்கு நம்பிக்கை வரக்கூடாது. Leaving everything you should not trust anything upon this money. யோபு பத்தி பைபிள் சொல்லுகிறது. And the Bible is telling about Job. யோபு சொல்லுகிறார். And Job is saying. நான் தங்கத்தை பார்த்து என் கையை முத்தம் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அது விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் சொல்றார். So looking into my hands I was gazing it should be inquired. என் நம்பிக்கை நான் பணத்துல மேல வைக்கல. I did not keep my trust upon above. தேவையில்லைன்னா தூக்கி எறிஞ்சிரு. So whatever needs you have to throw it away. ஒருவன் சிலுவை எடுக்கணும்னா சில காரியங்கள் எல்லாம் விடணும் விட்டுறணும். So if you have to take up the cross some things they have to leave and they have to sell something. பெரிய ஹோம் தியேட்டரை வச்சிட்டு நீ சிலுவையை சுமக்க முடியாது இல்லையா? Keeping a big home theater you cannot bear up the cross. அப்படிதானே? Is it so? வீட்ல பெரிய ஹோம் தியேட்டர்லாம் பிச்சை வாங்கணும். அப்படிலாம் அட்டகாசமான மியூசிக் சவுண்ட் டிஜிட்டல்ல பண்ணி வச்சுக்கிட்டு நானும் சிலுவையை சுமக்கிறேன்னா எந்த சிலுவையை சுமக்கிற ஏமாத்துற நீ? Having the home theater with the good digital sound if you tell I am the bearing the cross the taking of the cross what does it mean and why you are deceiving others? எத்தனை பேர் சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? How many are able to take up the cross and be ready? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சிலுவையை சுமந்தாருங்க. Jesus bore the cross on the world. சரித்திரம் சொல்லுகிறது அவர் தடுமாறினார். And history says that he was stumbled in his way. அடிச்ச அடியில அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. So the beating they have given he was not able to do anything. அப்ப தடுமாறாரு. He was stumbling. இவர் கொண்டு போய் சேப்பாரோ இல்லையோங்கறது ஒரு டவுட் வந்துருச்சு. So there was a doubt whether he will reach the place and will take it. சீடர்களை தேடினாங்க. And they were looking to the disciples. சீடர்களை தேடினாங்க. They were looking for the disciples. காதவெட்டனவனை தேடினா பேதுருவை தேடினா அட்ரஸே இல்ல. So they were looking for the Peter who was slain the ears and he was not seen. மார்புல சாஞ்சிக்கிட்டு இருந்த யோவானை தேடினா அவனும் அட்ரஸே இல்ல. They were looking for the John who leaned upon the breast of Jesus he was also not seen. அப்ப ஒருத்தனையும் காணோம். No one was seen. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் தட்டப்பட்டான் உள்ள ஓடி வந்து எட்டி பார்க்க வந்தான். So in the group one person was coming and look after him. உனக்கு இயேசு தெரியுமான்னு கேட்டாங்க. And they asked whether you Jesus and that he told us. அதுக்கு பிடிச்சு இயேசுட்ட இருந்து சிலுவையை தூக்கி இவன் தோள்ல வச்சிட்டாங்க. And they were taking the cross and were giving to him and he was keeping on the shoulder. அவனுக்கு என்னடா தெரியும் சொன்னது பெரிய தப்பா போச்சுன்னு சொல்லி அது இதுன்னு எல்லாமே சொல்லி பார்த்தான். அடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். பலவந்தமாய் சுமக்க வச்சாங்க. And he was managing something. I was thinking that why was told yes and they have made him to சிரேனே ஊரானாகிய சீமோன் அங்கே வந்தான். அவனுடைய தோளின் மேல் சிலுவையை தூக்கி வைத்து பலவந்தம் படுத்தினார்கள் என்று பைபிள் சொல்கிறது. So the Bible says they have given the great burden to him the one who has come the Simon of Cyrene and he was given told the word of the cross. பைபிள் சொல்கிறது அவனை பலவந்தம் தான் பண்ணாங்க. அவன் ஒண்ணும் மனப்பூர்வமெல்லாம் சுமக்க வரல. So the Bible says that he was forced to take it up and it was not doing willingly. மத்தேயு 27:32. So 27:32 of Matthew. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். விவரம் தெரியாம ஆமா இயேசுவை தெரியும்னு சொல்லிட்டான். So without knowledge he told that I know Jesus. அதுக்கு முன்னால வசனம் பேசினவெல்லாம் ஒருத்தனையும் காணோம். நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் சத்தாலும் சாவேன் ஒருத்தனையும் காணோம். நம்ம விசுவாசிகளும் அப்படித்தான். எங்க சாட்சி எல்லாம் பிளந்து கட்டிடுவாங்க. தேடும்போது ஒருத்தனும் இருக்க மாட்டான். So my people are telling that I will not betray him and I will die daily for him, but such people were not looking even of believers. They will tell good testimony and they do not work in him. உன்ன நிலவரம் என்ன? What was your state? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். I have told about Sunday school teacher. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். A Sunday school teacher. எப்பொழுதுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். He will come in white garments always. அவரை குறை சொல்லக்கூடாது நல்ல மனுஷன். And he is a good person. ஆனா என்ன நடந்தது? What happened?
வார சண்டே ஸ்கூல் முடியும் போது ஒரு கொஸ்டின், டிவி பார்த்தவன்லாம் கை வைத்து அடி, அவ்வளவு ஒரு அடி. So every week after the Sunday school was over, he was to ask who those who watch television, raise up your hands and they will give beating to them. ஆனா அவருக்கு வாய்த்தது ஒரு வித்தியாசமான ஒரு சகோதரி, நல்ல சகோதரி தான். அது இந்த கான்செப்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனாள். So sister was a good to him, but she was so opposite or contrary to this concept. அவர் விசிட்டிங், ஃபெய்த்தோம், வேலைகள் இதுல ரொம்ப தீவிரமான மனுஷன். ஒரு நாள் கூப்பிடுச்சு, ஏன் அப்படி போயேன், எதுக்கு இங்க வீட்டுக்கு வர, உனக்கெல்லாம் எதுக்கு வீடு அப்படினுச்சு. And he told that he is very hasty toward the Sunday school ministry and the prayer ministry, and he told, and the wife told, why you need of this home, you can go out. என்ன நடந்துச்சு? What happened? இவருக்கு ஆப்போசிட்டா அந்த அம்மா டிவி வாங்கி வீட்லயே வச்சிச்சு. So just contrary to her, she got television and kept it at home. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. And he do not know what to do. யோசிச்சு பார்த்தாரு. He was thinking. சண்டே வந்துருச்சு. And Sunday came. சண்டே ஸ்கூல் முடிய போகுது. Sunday school is going to get over. இவருக்கு மனசாட்சி ரொம்ப பாதிக்குது. நம்ம வீட்லயே என்ன வந்துருச்சு, பிசாசு ஏவாள புடிச்சிட்டானேன்னு யோசிச்சிட்டே இருந்தார். And she was thinking his conscience was affected and he thought that he was caught in a home. நம்ம வீட்லயே ஏவாள புடிச்சிட்டாரே. And he was found and caught at home. பிசாசு ஏவாள புடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டு அப்படியே சண்டே ஸ்கூல் முடிந்து வெற்றிகரமா முடிச்சிட்டாரு. அந்த சப்ஜெக்ட்டுக்கே போவல. And was not trained to the subject, he was not was finishing the Sunday school. வாரம் அடி வாங்குனா ஒருத்தன், இம்மானுவேல்னு ஒருத்தன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வீட்ல டிவி வாங்கிட்டாங்க. This boy Emmanuel was getting beating every week, and he thought that he got a television at home. ஆமென் போடும்போது சார் ஒரு क्वेश्चन, இன்னைக்கு டிவி பார்த்தா எவனையும் நீங்க அடிக்கவே இல்ல சார். And he told that before finishing a question and also watch television, you do not give beating to them. பாவ மனுஷன் நொந்து போயிட்டான். And he was just broken it. எப்படி அடிப்பாரு? How he can beat? அப்படியே விட்டார். And he left his side. தொங்க போட்டு வெளியே வந்தார். He was just putting his head down and came out. இப்ப அவங்கள நம்ம சபையில இல்லன்னு கேள்விப்பட்டேன். So I thought அவங்க நம்ம சபையிலே இல்ல. He was not at our church. இழுத்துட்டு போயிடுச்சு, அந்த வெள்ளமே இழுத்துடுச்சு, அந்த சகோதரி மூலமா மொத்தத்தையும் இழுத்துடுச்சு. And through that sister the power dragged him. இந்த மார்க்கம் சிலுவை மார்க்கம். And this way is the way of cross. இதுல பலவந்தமா சுமக்கிறதுனால என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. If we are compelled or forced to bear it, we have no use of it. சிலுவையை சுமக்க எப்படி வரணும்? So how we have to bear the cross? மனப்பூர்வமா வரணும். We have to come willingly. சிலுவை சுமப்பாயா? Will you bear the cross? கழுத்துல சுமக்கிறோம். So if we are bearing on the neck, we are able to bear it. என்ன சொல்றீங்க? கழுத்துல சுமக்கலாம். We can able to bear it on the neck. வசதி இல்லாதவங்க பிளாஸ்டிக்ல சுமக்கறான். Those who are not having richness. ஓரளவு வசதி உள்ளவர்கள் வெள்ளியில் சுமக்கிறார்கள். So some are bearing on silver. ஓரளவு வசதி உள்ளவர்கள் தங்கத்தில் சுமக்கிறார்கள். So some they are having richness, they are bearing gold. It is not like that. சிரேனா ஊரானாகிய சீமோன் பலவந்தமா சுமந்தான். So the Simon that belonged to Cyrene, he was compelled to bear it. எதுவரை சுமப்பது? How long we can bear it? அடுத்த கேள்வி. What is this next question? எதுவரைக்கும் சுமக்கிறது? So how long we have to bear it? ஒரு வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்லை. Not 1 or 2 years. வந்ததிலிருந்து சிலுவைதாங்க. So whenever we come here, யோவான் 19 அதிகாரம் 17 வசனத்தின்படி. So according to John chapter 19 verse 17. யோவான் 19:17 படி கபால ஸ்தலம் வரை நீ சுமக்க வேண்டும். So till Golgotha we have to bear the cross. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கதான் புறப்பட்டு போய் சேர்ந்தார். So there he was departing. கடைசி வரை. Till the end. இந்த ஓட்டத்துல நீ எப்போ சிலுவையை சுமக்க தொடங்குனியோ உன் ஓட்ட முடியும் வரை அந்த சிலுவையில தான் உன்னுடைய ஓட்ட முடியணும். When you started to bear the cross in this way, till you have to make it to finish till the end of part. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒருவேளை சிலுவை சுமக்கிறது கூட நீங்க ஓகே பண்ணிக்குவீங்க. Sometime you may tell that to bear up the cross, okay. ஒருவேளை நீங்க வெயிட் லிஃப்டரா இருக்கலாம். So you may be the person at head. என்ன வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க நொந்து வெந்து கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டு இந்த மார்க்கத்துல வந்ததனால இந்த பாடுகள் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். So sometime this may be easy for you because the world you might have burned this burdens in. நான் ஊழியத்துக்கு வரும்போது when I come to this ministry, எல்லாரும் சொன்னாங்க அங்க கத்திரிக்காய் மட்டும் தான்டா போடுவாங்கன்னு சொன்னாங்க. So they told that only they will waste brinjal there. கத்திரிக்காய் மட்டும் தான்டா போடுவாங்க. தொலைஞ்சிட்டு நீ வேற ஒரு காய்கறி நீ பார்க்க முடியாது. You cannot see any other vegetables, only brinjal will be given there. எங்க அம்மா சொன்னாங்க உன் வாயை கட்டிடுவாங்கடா. And my mother told they will bind your mouth. நீ டெய்லி இவ்வளவு வாங்கி சாப்பிடுறியே. So you are receiving this much and you are eating. எங்க அம்மா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ட உடனே வாசல்ல ஒரு கடை உண்டு. அங்க எனக்குன்னு ஒரு தனி அக்கவுண்ட். So at the shop near my school there is a shop and I have an account for it. எங்க அம்மாவை பிக்கப் பண்ண வரும்போது அவங்க வெளிய வரதுக்குள்ள நான் எங்க நிப்பேன் அந்த கடையில அக்கவுண்ட்ல உட்கார்ந்திருப்பேன். So when my mother come to pick me, I used to sit at the shop.
இது வந்து மந்த்லி அவங்க வந்து எனக்கு பதிலா கட்டிட்டே இருப்பாங்க. So for monthly they used to pay for அவங்க it. கடைசியா சொன்னாங்க, நீ போற வாயை கட்டிடுவான், வெறும் கத்திரிக்காய் தான் போடுவான்னு சொல்றாங்க, நீ என்னன்னு. நான் தான் ஃபெய்த் அப்ல ட்ரைனிங் எடுத்துட்டேனே 5 வருஷம். என்ன ட்ரைனிங்? கத்திரிக்காய். So I told that I got training at Faith for 5 years of eating brinjal, so there's no problem for me. நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும். You have to get training. சிலுவையை எடுக்கிறது பிரச்சனை இல்ல. Taking up the cross is ஒரு not சிலருக்கு matter. பிறந்ததிலிருந்தே இருந்தே வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பாங்க. So அவங்களுக்கு இந்த சபையில வந்து பாடுகள் எல்லாம் இருந்தது. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. Some have problems till their birth and it's not a problem for them. ஆனா அடுத்து ஒன்னு இருக்கு. And next we have one சிலுவையை thing. பற்றிய உபதேசத்தினுடைய அடுத்த ஸ்டெப் சிலுவையில் அறைதல். So the next doctrine about this preaching of the cross is just we have to crucify on the cross. மத்தேயு 27 அதிகாரம் 22 வசனம். Book of Matthew chapter 27 verse 22. இல்லாவிட்டால் 35 வசனம். 35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். So they have crucified him on the cross. அதுதாங்க பயங்கரமான ஒரு வேதனையான நேரம். So that was a so terrible சிலுவையில situation. அறைதல்ங்கிறது நமக்கு வாயில சொல்றதுல ரொம்ப சிம்பிள். அடிச்சு பாற வீட்ல போய் உட்கார்ந்து. When we tell that it's crucifying, it is a very simple matter when we utter through mouth, but it is very hard. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க தான் அடிச்சாங்க. We all know that he was crucified here. ஆனா சரித்திரம் சொல்லுது இங்க அடிச்சாங்க. But history to mention is that it was crucified here. இங்க அடிக்கல. எங்க? இங்க. He was crucified on the wrist. எங்க அடிச்சா கிழிஞ்சு தொங்கிரும் வெயிட்டுக்கு. அதனால எங்க வச்சாங்க? நீங்க ஆட்டு கறிக்கடையில நீங்க பாத்தீங்கன்னா கால் எலும்புல ஒரு கொக்கி போட்டு தொங்க விட்டுருப்பான். அதே மாதிரி இங்க அடிச்சது. ஏன்னா இங்க அடிச்சாதான் எது வராது, இந்த வெயிட்டுக்கு கீழ இழுத்துட்டு வெளியே வராது. So when he was crucified on the palms, he will be hanged and he will be down, fall down. So he was crucified near the wrist part. சிலுவையில் அறைதல்ங்கிறதா அடுத்த உபதேசத்தினுடைய நெருக்கமான ஒரு பகுதி. So the next crucial part of preaching of the cross is crucifying on the cross. இயேசு சுகமாக்குகிறார். அல்லேலூயான்னு எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடுவீங்க. உனக்கு தெய்வீக சுகத்துல லேட் பண்ணி சுகம் கொடுக்கிறார் பாரு, அப்பந்தான் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். When you tell to shout hallelujah, the Lord is giving you healing. It doesn't matter whether the Lord is giving a delayed healing, when the divine healing, that is the important thing. நான் ஊழியத்துக்கு வந்து 12 வருஷம் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆனேன். So after coming to the ministry, after 12 years of time, I got an accident. இந்த தாடை கிழிஞ்சிருச்சு. So my jaw part was broken, it was torn. சுத்தமா கிழிஞ்சு தொங்கிடுச்சு. So it was completely was broken and was hanging. சென்டர் பாஸ்டர் வந்து பார்த்து சொன்னாரு. And center pastor looked at me and told, ஏய் இவன் தொழிலே பேசுறதாயா, அதுவே போயிடுச்சேயான்னு சொன்னான். and he told that his business is preaching, it was gone. இவன் பிரசங்கத்துக்கு தான் வந்திருக்கான். இவனுக்கு இப்போ இது போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இவன். He came for preaching, if it was gone, it is everything has gone. அப்போ ஒரு விசுவாசி டாக்டர் வந்தாரு. And believer, he is a doctor, he came to அவர் me. சொன்னாரு, He told me, எப்படியாவது அவனுக்கு தையல் போட்டு விட்டுரு. so somehow you give them stitches. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. எப்படி தையல் போடுறது? How he can make stitches? பெயின் கில்லர் போடாம போட்டா எப்படி இருக்கும்? Without painkiller, if they are making stitches, how it will be? ஒரு மாசத்துக்கு முன்னால நகரி பிரதருக்கு கையும் காலையும் பிடிச்சிட்டு தையல் போட்டானுங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு. For Nagari brother, நான் போகவே இல்ல, பார்க்கவே இல்ல. அப்படி இந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு, கையை 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு அப்படி தையல் போட்டானாங்க. டேய் எப்படிடா போட்டானா? கத்த போட்டாங்க. இப்ப என்ன பாடுகள்ல அவன் போயிருப்பான்னு யோசிச்சேன். அப்பதான் so holding the hands and legs, he made stitches for the Nagari brother. I don't know how he was tolerating the pain. அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, பாஸ்டர் ஒன் டே பார்க்கலாம். And doctor said we can see for one day. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. All have gone. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. தெய்வீக சுகத்தை எப்படி பிரசங்கம் பண்றது? I don't know how to preach about the divine healing. இதுவரை திறந்து வாயே அசைக்க முடியல. So I was not able to chew my mouth. ஒரு ஸ்ட்ரா வச்சு கஞ்சி உள்ள போகும். With the straw I used to take this porridge. என்ன பண்ணனே தெரியாது. I don't know what to do. முகம் வீங்கி போச்சு. And my face was bulged. இப்ப இத தொங்க விடாம இருக்கணும்னா எதை கடணும்? செத்து போனவனுக்கு கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கு. So he was not able to hang. I don't know how to crawl. No visitors. No visitors was entered எல்லாம் inside. ஜன்னல்ல பாப்பாங்க, இப்படி நாடி கட்டி போட்டவனே ஓன்னு அழுதுருவாங்க. அவ்வளவு வரும். They will look into the window and they will start to cry. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. போச்சு நம்ம 12 வருஷம் ஊழியத்தோட நம்முடைய சீயோனின் ஓட்டம் நாசமா போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். I told that my 12 years of ministry, there's a path towards Zion was end and it was spoiled. என்ன பண்றது? I don't know what to do. எல்லாரும் போன உடனே பெட்ஷீட் இழுத்து மூடுனேன். So after everyone was departed, I was just closing the window. மனப்பூர்வமா அழுதேன். And willingly I was crying. நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி மன்னிச்சிடுங்க. Whatever sins I have committed, Lord forgive me. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்துட்டேன். I have come that you have called me. இல்லனா நான் இந்த திசையில கூட நிஞ்சிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன். Or I would have not come to this direction. பட் நீங்க கூப்பிட்டீங்க. You have called me. அதுல எனக்கு நிச்சயம் இருக்கு. I have that assurance.
பட் நான் இப்ப வந்து செயலற்று போன ஒரு ஆளாயிட்டேன். But now I become the person who was not able to work anymore. இப்போ தையல் போடணும்ங்கறாங்க. They are telling that I have to make இவன் stitches. தொழிலே வாயு வார்த்தைதான் சொல்றாங்க. And they tell this is my business. இப்போ நான் என்ன செய்ய போறீங்க நீங்க? What you are going to do with me? பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினான். So the Peter was slaying this ears of person. அத நீங்க ஒட்னீங்க அப்படினு பைபிள் சொல்லுது. And Bible says that you have just attached it. அது உண்மையா? Is it true? அது உண்மைனா? If it is true, இது என்ன செய்யணும்? ஒட்டணும். you have to attach it. அழுதுட்டு முடிச்சிட்டேன். I finished my crying. அடுத்த நாள் டாக்டர் வந்தாரு. And next day the doctor came. பாஸ்டர் வந்தாரு. Pastor also came. ஒரே கூட்டம் ஜனங்கள். So a group of people were there. என்ன பண்ணனும் தெரியல. And don't know what to do. அப்ப பாஸ்டர் சொல்றாரு எப்படி இன்னைக்காவது ஸ்டிச்சிங் பண்ணிரலாமா? And pastor told whether can make stitches today. டாக்டர் சொன்னாரு. And doctor said, பாஸ்டர் நான் பார்த்தேன் அது ஒட்டிடுச்சு பாஸ்டர். a pastor I saw through it and it was attached to it. ஒட்டி தான் இருக்கு. So it is attached. 21 வருஷம் ஆச்சு. After 21 years, ஒட்டி தான் இருக்கு. it was still attached. ஒட்டும். It will be attached. சிலுவையில அறையணும். We have to bear the cross. சும்மா இல்ல இந்த மார்க்கம் சும்மா ஏமாத்து மார்க்கம் ஜித்து வேலை எல்லாம் கிடையாது. மேஜிக் எல்லாம் கிடையாது. And this way, practical lifeல நீ போகணும். and this way is not deceiving or this way is not a magic. You have to go into the practice. சிலுவையை சுமக்கிறதுனா சும்மா இல்ல. சிலுவையை சுமக்க முடியாம இயேசு மும்முறை தடுமாறினார். So bearing of the cross is not doesn't matter. He was tumbled for 3 times. அதனால அவரை விடல. சிலுவையில அறைஞ்சாங்க. But they did not leave him. They were crucified him on the cross. நீயும் நானும் சிலுவையில அறையப்பட்டிருக்க வேண்டும். So you and I should be crucified on the cross. பவுல் தன்னை குறித்து பேசும் பொழுது So when Saint Paul was speaking about himself, கலாத்தியர் 2:20ல சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். And he said about Galatians chapter 2 verse 20, I am crucified with Christ, nevertheless I am, yet not I, but Christ liveth in me. சிலுவையில் அறைதல்ங்கிறது தான் தெய்வீக சுகத்தினுடைய போராட்டம். So the striving or meddling with this divine healing is being crucified on the cross. அதுதான் வாதிக்கப்படுகிற ஒரு இடம். So that is the place where we are tormented. இதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இன்னொரு விதத்துல விசுவாச வீரர்களுடைய பாடுகளை சொல்லி இருக்கிறது. So this was mentioned in Hebrews chapter 11 about this part of this heroes of faith. அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் விடுதலை பெறலாம். So they can get the deliverance but they are not accepted to get it. ஆனா விடுதலை பெற சம்மதியாமல் எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். So they were not accepting for the deliverance but they were surrender for this torment. ஏசாயா 53 என்ன சொல்லுகிறது? What does book of Isaiah chapter 53 mention? அவர் வாதிக்கப்பட்டார். So he was tormented. அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised. அவர் வேதனைப்பட்டார். He was suffered. அவர் அடிக்கப்பட்டார். He was beaten. ஏசாயா 53:4 அவர் வாதிக்கப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. So book of Isaiah chapter 53 verse 4 it is mentioned that he was afflicted. சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையில் அறைதல் என்பது வாதிக்கப்படுகிற ஒரு பாதை. So the place where we are tormenting it's called as affliction, that is we have to get afflicted. இந்த சிலுவையில் அறைதலுடைய உபதேசம் என்ன? So what is the preaching of the cross? ஒரு விசுவாசி சிலுவையில் அறையப்படுறானா உலகத்துக்காக அவன் சிலுவையில் அறையணும். If a believer being crucified on the cross, he have to be crucified for the world. நான் திரும்பவும் சொல்றேன் கவனிங்க. Once again I tell, சிலுவையை பற்றிய உபதேசத்துல சிலுவையில் அறைதல் என்பது தெய்வீக சுகத்தினுடைய அந்த தன்மையை காண்பிக்கிறது. இல்லாவிட்டால் தெய்வீக சுகத்திற்காக ஒருவன் படுகிற வேதனை. in the preaching of the gospel, bearing of the cross or crucified the cross means he have to give bear for this divine healing. இரண்டாவதாக Secondly, கலாத்தியர் 6:14 படி according to Galatians chapter 6 நான் verse 14, உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். so I was crucified unto the world உலகம் எனக்காக சிலுவையில் and அறையப்பட்டிருக்கிறது. the world was crucified unto me. நீ இந்த உலகத்துல தான் இருக்கிற. So we are resting in this world. அந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் Even we rest in this world, இந்த உலகத்துக்கான் அல்ல. not for this world. இயேசு சொல்றார் நான் உலகத்தான் அல்ல. I do not belong to this நீங்களும் world உலகத்தார் அல்ல. and you do not belong to this world. உலகத்தாரா இருந்தா நமக்காக உலகம் போராடும். So if we belong to the world will meddle with us. அப்ப நாம இந்த உலகத்தை நம்ம சிலுவையில அறையணும். So we have to crucify this world. அதனால தான் நம்முடைய உபதேசம் எளிமையின் உபதேசம். So that's what our doctrine is, very easiest doctrine. அதனால தான் உலகம் வேண்டாம்னு சொல்றோம். So that's what we tell that we do not உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். and do not love the things of this world and this world. ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். And world and the lust of the world will be departed. கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல உலகத்தில் உண்டானவைகள். Lust of the flesh and pride of the world, it is not of the Father, it is done of the world. இதை 1 கொரிந்தியர் 2ல பார்க்கும் பொழுது when we see 1 Corinthians chapter 2, இதை பவுல் என்ன சொல்லுகிறார்? what Saint Paul is telling, இது உலகத்தின் ஆவி என்று பேசுகிறார். and he is telling that it is a spirit of this world. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை என்று 1 கொரிந்தியர் 2:12ல பவுல் பேசுகிறார். And Saint Paul is telling in 1 Corinthians chapter 2
verse 12, and we are not of the spirit of this world. இந்த உலக ஆடம்பரங்களுக்கு உலக வேஷங்களுக்கு நீ விலகுறதுதான் உலகத்துக்காக நீ சிலுவையில் அறையப்படுகிறாய். So you have to get away from this pomp of this world, that is called that you are being crucified to this world. நம்ம ஆளுங்கள ஒரு நாள் டைம் கொடுங்கங்க, நீ எப்படி உடுத்தணுமோ உடுத்திட்டு கோயிலுக்கு வான்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சில யூனிஃபார்ம் போடுற ஸ்கூல்ல பர்த்டேக்கு மட்டும் எது சான்ஸ் கொடுப்பாங்க, கலர். அன்னைக்கு பாருங்க நம்ம ஆள் போடுறதெல்லாம் மத்தவல்ல, எல்லா ஆளுங்களும் அப்படித்தான் போடுவான். If you give one day chance for the believers to come in other garments, you can see how they come, even for the give one day for the birthday, and they will come in a red garments. நம்ம ஆளுங்களுக்கு உலகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா ரிசெப்ஷனுக்கு போங்க. So if you want to see about the believers, you can go to the reception. நம்ம ஆளுங்களுக்கு உலகம் இருக்கு இல்ல, இங்க வர்றவங்க எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலா இதெல்லாம் பூனையா கோயில் பூனையான்னு பார்க்கணும்னா எங்க போணும், ரிசெப்ஷனுக்கு போணுங்க. அங்கதான் இவனுடைய ஒரிஜினாலிட்டி பார்க்கணும். அவனை பார்த்தா நீங்க விசுவாசின்னு சொல்ல மாட்டீங்க. So if you go to this reception, you can see the originality of our believers, how they come, and they can see whether it is milk, whatever see it is white as a milk or not. போன வாரம் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே சின்ன பாஸ்டர் தாளிச்சிட்டாரு அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியா, நீ எங்க போயிட்டு இங்க கல்யாணத்துக்கு வந்தேன். And the assistant pastor, he was seasoning her, and where do you go for the marriage? கல்யாணத்துலதான் நம்ம ஆளுங்களுடைய ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கலாங்க. இவன் சிபிஎம்மா டிபிஎம்மா, இவன் ஏஜியா ஏசியவா இல்ல சுத்த பாவியா பரதேசியா, அவனை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கணும். Only at the marriage we are able to identify believers whether they are CPM or TPM or the AC or AG. கட்டாயம் அங்க போனா தான் கண்டுபிடிக்கலாம். Only if you go there we can identify them. ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன ரிசெப்ஷனே போறது இல்லையாமே, என்னைய கேட்டார். நான் சொன்னேன், நான் போனா பாதி வேற சபையில விட்டு துரத்தணும், எதுக்கு நான் போறது? One person asked me, why you are not coming to the reception? If I go there, I have to sense half of the persons from this church. நான் இருந்த இடத்துல ஒரு நாள் பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் மேரேஜ் நடத்துறதுக்கு வந்தார். So one place when I was ministering, Pastor Wesley came for marriage. முடிச்ச உடனே அவர் ட்ரெயின் கிளம்புறார். So after that he had to depart with the train. நான் தான் கார் டிரைவ் பண்றேன். I was driving the car. அவரு, நீ எதுக்கு வரீங்க, நீங்க ரிசெப்ஷனுக்கு போலையா அப்படினாரு. And pastor asked, why you are coming or you are not going for the reception? நீங்க தான இந்த சபை பாஸ்டர், and you are the pastor of this church. ரிசெப்ஷன் போலையா? Why you are not going for the reception? பாஸ்டர், நான் போறதே இல்ல. அங்க போனா எப்படினாலும் இவன் Dress இவன் புத்திய மாத்திடுவான். அங்க போன உடனே இவன் மாத்திடுவா, இல்லன்னா அவன் மாத்திடுவான், இல்ல வர்றவன் அவ்வளவு மாத்திடுவான். அது வரைக்கும் சாதாரணமா இருந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து யூரோப்பியன் மாதிரி சும்மா கோட் சூட் போட்டுருவான். வாழ்க்கையிலே ஒரு நாள் தான் போடுறான், அன்னைக்கு போட்டுருவான். இதெல்லாம் பார்த்த உடனே நான் அவனை பிடிச்சு என்ன செய்யணும், வந்தவன் போனவன் அவ்வளவு பேருக்கும் அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போறான் போன்னு சொல்லி விட்டுட்டான். When I go to the reception, I have to look into the others and they will come in different raiments. I have to give them punishment for the next week. So I was not having the practice go to this reception. அங்க பின்மாற்றக்காரன் வருவான். So the backsliders will come. நம்ம சபையில விட்டு வெளிய போன ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணிட்டு நிப்பான். And the servants of God departed from our church, they will come and pray there. திருப்பி நான் போனதுக்காக ஒரு 30 பேருக்கு என்ன செய்யணும், FIR கொடுக்கணும். So for going there, I have to set some FIR. நான் போலன்னா சரி வா போலன்ட்டார். So and he told us, okay, we can go. யோசிச்சு பாருங்க, you think and see. அங்கதான் தெரியும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம், நீ சிலுவையில அடிக்கப்படுறன்னு உன் கைய காலை பிடிச்சு அடிக்கிறது கிடையாது. So the Bible தெய்வீக சுகத்துல நீ நிற்பது. The Bible is saying that the preaching of the cross, just hanging you, the crucifying the cross, not on beating on the legs. சிலுவையில அறைதல் என்பது உலகத்துக்காக நீ சிலுவையில அறையப்படுதல், உலகம் வேண்டாம் அப்படினு சொல்லு. Crucifying the cross means you have to tell, I do not want this world and you should be crucified. மூன்றாவது, thirdly, ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தின்படி, book of Romans chapter 6 verse 6, நீ சிலுவையில் அறைகிறாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? So if you are crucified on the cross, what does it mean? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நீ சிலுவையில் அறையப்பட்ட ஒரு விசுவாசின்னு சொன்னா உன் பழைய மனுஷனை எங்க அறையணும்? சிலுவையில் அறைஞ்சு தொங்க விடணும். If you are a believer being crucified on the cross, you have to make a old man to be crucified with him. உன் கால் சிலுவையில் இருக்கும்போது நீ ஊர் சுத்த முடியாது. So when your legs are on the cross, you cannot roam around this world. உன் கைகள் சிலுவையில் இருக்கும்போது இன்னொருத்தனை அடிக்க முடியாது. If your hands and legs are on the cross and no one can beat you. நீ சிலுவையில் தொங்கும் பொழுது உன்னுடைய சுயம் அங்கே செத்து போய் விடுகிறது. When you hang on the cross, yourself is dying there. அதான் பைபிள் சொல்லுகிறது, பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும். That's what the Bible is mentioning, that you have to crucify your old man. எப்ப நீ சிலுவையில் அறையப்பட்டயோ அதோட உன் old history, old biodata, old file அந்த chapter close பண்ணிடணும். When you are crucified on the cross, your old Christian, old biodata, old file will be closed. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is the very important thing. கலாத்தியர் 5 அதிகாரம் 24 வசனத்தின்படி அடுத்து சொல்லுகிறது என்ன? And what is the next thing mentioned book of Galatians chapter 5 verse 24? சிலுவையில் அறைதல். You have to be crucified on the cross. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறார்கள். So they that are with Christ have crucified the flesh with affection to the lust. உன்னுடைய சரீரம் சிலுவையில் இருக்கணும். Your body should be on the cross. அது ரொம்ப முக்கியமானது. That is the important thing. அந்த சிலுவையில் தொங்குற இடத்துல உன்னுடைய ஆசை இச்சைகளையும் நீ சிலுவையில் அறையணும். Where you are crucified and all your lust and the affection should be crucified. அப்படிதானே? சரிதானா? That is correct or not? பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of the sin is death. பாவமானது இச்சையை உண்டாக்கும். So the sin goes ஆசை இச்சைகள் அப்படி ஸ்டெப்பா மாறி மரணத்தை பிறப்பிக்கும். So it will just step by step will be giving you the flesh and lust and will make you to die. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையுங்க. You have to crucify your flesh and affections. உலகத்துல நமக்கு அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு. கதவை தட்டும், கையை பிடித்து இழுக்கும். So you have chances that you will knock the door, it will pull your hands out. நீ சிலுவையில உன்னுடைய ஆசை இச்சைகளை அறையணும். You have to crucify your affection the lust on the cross. அப்பதான் அது சிலுவையில் அறையப்படுற உபதேசத்தை நீ ஏத்துக்கொண்ட என்ற அர்த்தம். So only that doesn't mean that you have accepted the preaching of the cross. இயேசு சிலுவையில தொங்கும்போது When Jesus was crucified and hanging on the cross, இன்னொன்றும் சிலுவையிலே தொங்கினது. and other thing was also hanging on the cross. என்னது? What is it? இயேசு சிலுவையில தொங்கினார். Jesus was hanging on the cross. அவரோடு இன்னொன்னு தொங்குச்சு. என்னன்னு சொல்லுங்க? தெரியாதா? இப்ப நீங்க கல்ற தோட்டத்துக்கு போனீங்கன்னா சிலுவையில ஒண்ணு மேல எழுதி வச்சிருப்பானே, என்னது? RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அவன் தண்ணி அடிச்சிட்டு செத்தாலும் அதுதான் எழுதி வைக்கிறான், ரெஸ்ட் இன் பீஸ். So even as a drunkard he was dying, they used to write RIP above it. இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது When Jesus was hanging on the cross, இன்னொரு ஆணி அடிச்சு வச்சாங்க. and they have displayed இப்ப சொல்லுங்க, என்னது? இவர் மேல ஒரு ஆணி அடிச்சான். பிலாத்து சொன்னா, போய் அவர் சிலுவை தொங்கிட்டாரா? ரைட், ஓகே, மேல இன்னொரு ஆணி அடின்னு சொன்னான். And Pilate was asking whether he was hanging, and you have to make the other nails also. அடிச்ச உடனே ஒரு வாசகம் எழுதி தொங்க விட சொன்னான். So they have placed some verse board there. யாரு? இவர் யூதருடைய ராஜா. He is the king of Jews. ஏன்? Why? எதுக்காக? What's the reason? இதுதான் இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த ஒரு மேன்மையான வார்த்தை. So this is, என்னது? நீர் யூதருடைய ராஜாவா? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜா. எழுதி தொங்க விட்டான். so this is the great word he canted from the mouth of Jesus. நீ என்னெல்லாம் பெருமையா பேசுறியோ அனைத்து எங்க தொங்கணும்? சிலுவையில தொங்கணும். So whatever you are preaching with this pride, you should be crucified or hanged on the cross. கிறிஸ்து தன்னுடைய பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி இருக்கிறார். So it is mentioned that because his infirmities he was crucified on the cross. இந்த ஒரு இடத்துல தான் ஒரு வேர்ட் விட்டுட்டாரு. ஆம், நான் யூதருடைய ராஜா தான் அப்படினாரு. அவ்வளவுதான், தொங்க விட்டான். Only at one place is we mentioning that I was the king of the Jews, so he was making on hanging on the cross. அப்ப நீங்க எவ்வளவு பட்டத்தை தூக்கிட்டு அலையறீங்க? டாக்டர், பிரதர், வேற என்னெல்லாம் வச்சிருப்பீங்க? பாஸ்டர், வேற என்னது? அந்த ஜாதி பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம், அது எல்லாம் எல்லாத்தையும் தொங்க விட்டுறீங்க. எல்லாத்தையும் சிலுவையில தொங்க விடணும்னு சொல்றார். And you are having many graduation telling that I am a doctor, I was to such a position, and you have to make everything to hang on the cross. உனக்கு என்ன ஸ்தானம் இருக்கோ, என்ன மானம் இருக்கோ, என்ன உனக்கு டைட்டில் இருக்கோ, உனக்கு பெருமையான அனைத்தும் சிலுவையில தொங்க வேண்டும். இயேசுவுக்கு சிலுவையில அது தொங்க விடப்பட்டது. All the position and the titles you have in this world, it should be hanged on the cross. It was hung on the cross for Jesus. எபேசியர் 2:16 So according to Ephesians chapter 2 verse 16, பகையை சிலுவையினால் கொன்று, பகைய சிலுவையில தான் ஆணி அடிச்சு கொன்னாரு. so he have admitted this cross at the cross, crucified on the சிலுவையை cross. பற்றிய உபதேசம் பகையே இல்லை. So the preaching of the cross, there is no enmity for us. சிலுவையில தொங்கிட்டேனா உனக்கு வேற்றுமை கிடையாது, உனக்கு விகற்பங்கள் கிடையாது, யார்த்தையும் சின்ன மனவருத்தம் கூட வராது, வந்தா சரிப்படுத்திடுவேன். So when you are preaching this cross is vested in you, and you will not have any such enmity, and you will not have any variableness in you. ஏன் நமக்குள்ள பிரிவினை வருது? So why we are having this partition? ஏன் தாழ்வுகள் வருது? So we are having this. நீ என்ன எங்க தொங்கல? சிலுவையில தொங்குனாதான் பகையை சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? ஏசு கொன்னுட்டாரு. You are not hanged on the cross, the Lord has killed this enmity in this cross. அப்ப நீ சிலுவையில என்ன தொங்கல, அதனால தான் உனக்கு பகையை வெல்ல முடியல. So you are not hanging on the cross, so you are not able to wake up this fight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இவ்வளவு செஞ்சிட்ட பிறகு After meditating all this, உடனே செத்துட்டா பரவாயில்லைங்க. if you die immediately, there is no problem. அப்படிதான் நம்ம ஆளுங்களா எப்படி ஜெபிக்கிறாங்க? இழுத்துக்கிட்டு போகாம ஒண்ணுமே இல்லாம டப்புன்னு போயிடணும். How our people are playing that we should not be moved away, we have to die immediately. ரொம்ப பேருக்கு அப்படி ஒரு ஆசை. So many are having such a desire. டக்குன்னு போயிடணும். We have to go immediately. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவான், செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு
சமாதானம். So mark unto the perfect person, his end is peace. அதனால இழுத்துக்க கூடாது, படுக்க கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, யாருக்கும் பிரச்சனை இல்லாம அப்படி கண்ண மூடுனே போயிடணும்ங்கறான். அப்ப நீ செம்மையானவனா மாறு. So if you have to become a upright person, if you want to die in this way, that I have to show without giving any disturbance, and I have to sleep, I have to die. மணிக்கணக்காக இயேசு அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டே இருந்தார். Jesus was hours together hanging on the cross where he was pierced with his nails. What does it show? சகித்தல். So just enduring. அந்த சிலுவையை சகித்தார். We have to endure the cross. சிலுவையை சகிக்க முடியாதுன்னு சொல்லி and thinking that you are not able to endure in the cross, குடிக்க ஒன்னு கொடுப்பாங்க. so they will give some drink. என்னது? வெள்ளைப்போளம் கலந்த ஒரு காடி. So gall mixed with this myrrh. அது கசப்பு கலந்தது. So it is full of this bitterness. அத குடிச்சிட்டா while drinking it, எது மறந்துரும்? பெயின் கில்லர் மாதிரி அது. So it is like a painkiller. They will. இயேசு அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. And Jesus told that I was thirst. இவங்க தண்ணி தான கொடுக்கணும். So they have to give water. எதை கொடுத்தான்? What does they give? காடியை கொண்டு போய் கொடுத்தான். And they have given the gall vinegar to him. இத ருசித்து பார்க்க தான் வந்தவர். And Jesus came to taste. மரணத்தை ருசி பார்த்தார்னு பைபிள் சொல்லுது. And my Bible is telling that he tasted the death. கொண்டு போய் காடியை கொடுக்கறான். But he was giving the vinegar to drink. காடியை குடிச்சா இது மறந்துரும். வேதனை மறந்துரும். So when he drink vinegar, he can forget the pain. வச்சு பார்த்தாரு காடி. அப்படி ருசி பார்த்தவனே வேண்டாம். I was tasted the vinegar and I told no. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it will be. அந்த சிலுவையை சகித்தார். He was enduring the cross. மணிக்கணக்கா அடிச்சு அப்படி தொங்க விட்டு அப்படியே இந்த வெயில்ல காய விட்டாங்க பாருங்க. நொந்து போயிட்டார். He was crucified and hanging on the cross for hours together because of the hot sun. He was just faint. எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனம். Hebrews chapter 12 verse 2. 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது when we see second and third verse, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். you have to consider him. அவர் சகித்தார், விபரீதங்களை சகித்தார். He considered on the contradiction. நம்ம என்ன சொல்றோம்னா வேற யாராவது பிரச்சனை பண்ணா சகிக்கலாம், நான் எங்க வீட்லயே இப்படி பிரச்சனை இருக்கேன்னு சொல்றோம். And we are telling that if any other problem we can endure, the problems vested in my home. சங்கீதத்துல வாசிங்க, எனக்கு விரோதமாய் எழும்பினவன் அந்நியனா இருந்தால் நான் சகித்திருப்பேன், பொறுத்திருப்பேன். என் தோழனே எனக்கு விரோதமா எழும்பிட்டானே, என் பிள்ளையே எழும்பிட்டானே, என் பொண்ணே எழும்பிடுச்சே அப்படின்னு நீங்க அன்னைக்கு புலம்புறோம். வாசிங்க சங்கீதம் 55 சங்கீதம் 12 வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். கூட உள்ள விசுவாசியே, கூட உள்ள ஊழியக்காரனே சிலுவையில தொங்க விட்டானே, ரத்தவன் செஞ்சா பரவாயில்ல, இவனுக்கு எங்க போச்சு புத்திங்கிறான். ஆண்டவர் தானே அவனை புத்தி கொடுத்து அனுப்புறாரு உனக்கு சிலுவையை தொங்க விடுறதுக்கு. Co-believers and co-workers is making me to crucify and hanging on the cross, and Lord has given the knowledge to them. சிலுவையை சகித்தல். Enduring the cross. எத்தனை பேர் சகிக்கிறோம்? How many are able to endure the cross? எத்தனை பேருக்கு சகிக்க முடியும்? How many can endure it? நான் பிரசங்கம் பண்றது சிம்பிள், நீங்க அழகா உட்கார்ந்துட்டு கேக்குறது ஃபேன்ல அழகா, இதை விட சிம்பிள். So just preaching and we are hearing, it's very simple for us. ஆனா சிலுவையில எப்படி உங்களால் சகிக்க முடியும்? இதான் சிலுவையை பற்றிய உபதேசம். So the preaching of the cross is how you are able to endure the cross. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு எப்படி, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கிறது. So the preaching of the gospel cross is foolish for other people. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. For the preaching of the cross is unto them the perish foolishness, but unto us were saved our power of God. இந்த பிரசங்கமே பைத்தியமா தான். So the preaching may be a foolish for them. அடுத்த வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் 21 வசனம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படிப்பட்ட பிரசங்கம்? அலங்காரமான பிரசங்கம். ஹல்லேலூயா, ஆமென் அப்படிலாம் இல்ல. சிலுவையை பற்றிய உபதேசமான இந்த பிரசங்கம் மத்தவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. And what sort of preaching? The preaching so in a very modest way. It is not like that, but the preaching according to the foolishness of preaching, it will be saving the believers. அதனால முந்தில சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டுல இப்ப நம்ம ஆளுங்க விட்டுட்டாங்க.
So in the Sunday school there was a song, but now the people have left it. நமக்கு இப்ப எல்லாம் புதுசா என்னத்தெல்லாம் டப்பாங்குத்து பாட்டுலாம் வந்துருச்சுங்க. So nowadays we are singing a very modern song. பழைய பாட்டு ஒன்னு இருக்கு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நீ யாருக்கு? I am a foolish to Christ and who you are. நீ உலகத்துக்கு பைத்தியமா, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். Are you foolish to the world, but I am foolish to Christ. அப்படிலாம் அந்த பாட்டுலாம் தெரியுமா? இப்ப அதெல்லாம் தெரியாது. So many do not know that song. நமக்கு இப்ப வேற என்னத்தையாவது டங்கு டங்குன்னு போட்டா ரைட் எல்லாம் சேர்ந்து ஆடிட்டே இருக்கும். ஆனா என்ன பாடுறோனே தெரியாது. And if you know only the modern songs, we do not know what song it was. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் செல்வம் எல்லாம் அப்படிலாம் ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரு பெரியது. So there was a நகையில பைத்தியம், புகையில பைத்தியம், அப்படி ஒரு பல பைத்தியங்கள்லாம் இருக்கு. So many are fools unto this world and to such jewels. உலகத்துல இப்படிப்பட்ட பைத்தியங்கள் மத்தியில நான் யாருக்கு பைத்தியம்? கிறிஸ்துவுக்கு பைத்தியம். நீ இந்த உலகத்துல பைத்தியக்காரனா இருந்தா தப்பி போகலாம். In midst of the fools of this world, if you are fools unto this Christ, and you can escape from this world. அபிஷேகம் பெற்ற தாவீது ஒரு இடத்துல பைத்தியக்காரனா மாறினாங்க. The anointed David became a fool at one place. ஒரு இடத்துல பிடிபட்டுட்டான். He was caught up at one place. அவனை கொன்றுவாங்க. And they were want to kill him. என்ன பண்ணனே அவனுக்கு தெரியல. And he did not know what to do. உடனே பைத்தியக்காரனா மாறிட்டான். And he became a mad immediately. அந்த ராஜா வந்தான். And the king came there. டேய் ஏன் ராஜ்யத்துல இருக்கிற பைத்தியக்காரனே கணக்குலக்கலாமா இருக்க, இவனே எங்க கொண்டு வந்த, துரத்தி விடுனா. And he told that there are many mats are found in my kingdom, and why you have brought him back. அந்த பைத்தியக்காரத்தனம், அந்த பைத்தியக்கார வேஷத்தனம் அவன் நினைஞ்சிருச்சு, தப்பிருச்சு, சிங்காசனத்துக்கு வந்துட்டான். So the madness made him to escape, and he came to the throne. இந்த உலகத்துக்கு நீ பைத்தியமாக இருந்தால் தப்பி சிங்காசனத்துக்கு வருவாய். இந்த உலகத்துக்கு மேல பைத்தியமா இருந்தீனா நீ இங்கேயே இருப்பாய். If you become a fool to this world, you can escape to that. If you come to the throne, and if you are still lying in this world, you cannot escape. சிலுவையை எடுத்தல், taking up the cross, ஜீவனை வெறுத்து எடுத்தல், losing your life and taking up the cross, எல்லாவற்றையும் விற்று கொடுத்து எடுத்தல், and giving up everything, and you have to take up அனுதினம் எடுத்தல், every day you have to take up, சுமத்தல், you have to bear it, அறைதல், and we have crucified, மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் அறைதல், we have to crucify flesh and affections and lust, உலகத்தை சிலுவையில் அறைதல், we have to crucify the world, பழைய மனுஷனை சிலுவையில் அறைதல், crucifying the old man, பகையை சிலுவையில் கொல்லுதல், and crucifying the enmity of this world, சிலுவையை சகித்தல், and we have to endure the cross. இது எல்லாவற்றையும் விட above all these things, அந்த சிலுவையிலே தான் நீ சாகும். you have to die on this cross. இயேசு எங்க தான் செத்தாரு? Where Jesus died? எங்க தான் செத்தாரு? Where did he die? சாகலன்னா என்ன நடக்கும்? So what is the meaning of dying? What will happen there? ஒரு கான்செப்ட் இருக்கு. So there is a concept. ஆயத்த நாளுக்கு முன்னால ஒருத்தன் சாகலன்னு சொன்னா, ஒரு டைமுக்குள்ள சாகலன்னா அந்த போர்ச்சவர்கள் வந்து என்ன செய்வாங்க? கைகளையும் கால்களையும் எலும்புகளை முறிச்சிடுவாங்க. Before the preparation day comes, if they was not dying, they will just break out their legs, bones. இப்போ வர்றாங்க. They are coming. வந்து பார்த்தா ரெண்டு கல்லனும் உயிரோட தான் இருக்கான். So both the thieves were still alive. எலும்பு நிஞ்சிட்டாங்க. ஒடிச்சிட்டாங்க. And they broken their legs. இப்போ இயேசுவிடத்துல வந்து பார்த்தா, and when Jesus was coming looking into them, மரிச்சிட்டார். and he was dying. அவங்களுக்கு டவுட், எப்படி மரிச்சிட்டாரு? And how he was dead? இவ்வளவு குயிக்கா மரிச்சிட்டாங்க. How it is Bible to மரித்தது உண்மையா? Is it true of dying? பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஒரு எலும்புகள் என்ன செய்யறது இல்ல, முறிக்கப்படுறது இல்ல. And Bible says that bones of the righteous will not be broken. எப்படி இவ்வளவு குயிக்கா செத்துட்டாரு? And how quickly he was dead? அப்பதான் நூற்றுக்கதிபதி சொன்னான், ஒரு சேவகனை சொல்லி விலாவுல என்ன செய்ய, குத்து உயிர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. And he told that you just pierce him on this line to see whether he was alive. இரத்தமும் தண்ணீருமாக வந்தது. And அப்பதான் நூற்றுக்கதிபதி சொன்னான், இவர் மெய்யாகவே யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. And censured until he was the son of God. சிலுவையில் மரித்தார். He have died on the cross. பிலிப்பியர் 2:8 நாம் இதை பார்க்கலாம். We can see in book of Philippians chapter 2 verse 8. மரண பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is mentioned that the death unto cross. யோவான் 19:33 அவர் சிலுவையில் மரித்தார். So John chapter 10 verse 19 verse 39 it said mentioned that he died unto cross. தன் ஜீவனை விட்டார். He lost his life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது சிலுவையை எடுத்தல், சிலுவையிலேயே உன் ஓட்டம் முடிதல். And preaching of the gospel is nothing but you have to take up the cross, you have to endure race the cross. அப்படி நீ சிலுவையில மரிச்சாதான் உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். So when you die in the cross and your life will be resurrected, your body will be சிலுவையில resurrected. மரிக்காவிட்டால் உனக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. So if you are not dying on the cross, there is no resurrection for you. உலகத்துல எந்த பகுதியில் நீ மரிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா நீ அந்த பகுதியில மரிக்கும் பொழுது நீ சிலுவையில் உள்ளவனாக மரித்திருக்க வேண்டும். So you have to take the responsibility to die on any cross, but you have to die on the cross. நீ மரிக்கும் பொழுது பிசாசு வந்து பாப்பான், நீ எப்படி மரிக்கிறன்னு. சுகபோகத்துல மரிக்கிறியா, பயத்துல மரிக்கிறியா, பின்மாற்றத்துல மரிக்கிறியா, இல்ல சிலுவையிலே மரிக்கிறாயா? And Satan will look unto you how you are dying, whether you are dying on the lust of this world or other
thing, but you have to die on the cross. நீ ஒருவேளை வியாதி படுக்கையில மரிக்கலாம். You may die on the sick bed. ஆனால் அது சிலுவை மரணமாக இருக்க வேண்டும். But it should be the death on the cross. நீ மௌனமாக மரிக்கலாம். You may die silently. முதிர் வயதிலே மரிக்கலாம். You may die at the old age. வாலிப வயதிலே மரிக்கலாம். You may die at the young age. நடு வீதியிலே மரிக்கலாம். You can die on the streets. நீ இரத்த சாட்சியாக மரிக்கலாம். You can die as a martyr. நீ எப்படி மரித்தாலும் கடைசி நேரத்துல ஆண்டவர் பாப்பாரு உன்னுடைய மரணம் சிலுவை மரணமாக இருக்கணும். You may die at any part, the Lord will look unto you whether you die unto cross. அப்பந்தான் நீ சிலுவையை சுமந்ததிலே வெற்றி சிறந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். So only that it means that you have victoriously have been the cross. கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we see book of Colossians chapter 2, 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does the 15th verse mention? இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். And Jesus conquered on the cross. சிலுவையில தான் ஜெயிக்கணும் நீ. Only at the cross you have to சிலுவையை conquer. தூக்கி போட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. So the throwing of the cross you cannot tell they have triumphed. கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை மரணம் தான் வெற்றியின் மரணம். Only the death and the cross is the victorious. ஒருவேளை நீ பாடுகளிலிருந்து விடுதலை பெறாமலே, வியாதிகளிலிருந்து விடுதலை பெறாமலே, சோதனைகளிலிருந்து விடுதலை பெறாமலே உன்னுடைய ஓட்டம் முடியலாம். ஆனால் ஜெயமாக சிலுவையில் முடிய வேண்டும். Sometimes you may finish your race without getting conquer over your problems and your pains, but you have to die unto the cross. உலகத்திலே ஒரு கதை ஒரு நிகழ்ச்சி சொல்லி இருக்கிறாங்க. So one of the incident was mentioned at this world. கிளிப்பிங்ஸ்ல கூட அது அநேகமா வைரலா வந்துகிட்டு இருக்கு. So it is spread over the clippings. ஒருத்த எல்லாரும் போறவங்களுக்கு எல்லாம் சிலுவை கொடுக்கறாங்க. For all the persons they are giving the cross. அவனும் சிலுவை தூக்கிட்டு போறான். And he was also getting the cross. பட் வெயிட்டர். It was so weight. கையில சிலுவையும் கொடுத்தாங்க, ஒரு கத்தியும் கொடுத்திருந்தாங்க. And they had given the cross and a knife. அவன் என்ன பண்ணா? What did he do? வெயிட் ஜாஸ்தியா இருக்குனே லார்ட் ஓ லார்ட்னு புலம்புனா. And it was so high weight and so it was lamenting, oh Lord. ரொம்ப வெயிட்டா இருக்கு. It was so weight. அப்ப புத்தி சொன்னது எதுக்கு வெயிட்டா இருக்குன்னு அழுதுட்டு இருக்க? கையில என்ன இருக்கு? கத்தி இருக்கு, வெட்டு. And the understanding is giving him idea that you have knife in your hands, you can cut it. உட்கார்ந்து வெட்டிட்டா மத்தவன் எல்லாம் சுமந்து இழுத்துக்கிட்டு போறான். படாத பாடுபட்டு போறான். And other were bearing the cross and he was just cutting it. வெட்டிட்ட உடனே இவனுக்கு சொல்றான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். After cutting he told the thanks for you. திருப்பி கிளம்பிட்டான். Again he started. திருப்பி கிளம்பி போனா. Again he was starting. திருப்பி அந்த வெயிட்டா தான் தெரியுது. And still it was so weight for him. இப்படியே வெட்டிக்கிட்டே போறாரு நம்ம ஆளுங்கள மாதிரியே. So he was keep on cutting it and he was traveling. ஏன்னா இவன் நினைக்கிறது வந்து கத்தி வந்து எதுக்கு கொடுத்திருக்கு? சத்ருவை மேற்கொள்ள, சிலுவை வெட்டுறதுக்கு அல்ல. So the knife was given to prevail over the enemy, not to cut this cross. இப்ப கடைசியா போய்ட்டான். He was going to the end part. கடைசில போனீங்கன்னா ஒரு பெரிய கேப். So when he was going there was a gap. எப்படி தாண்டறது? How he can be able to? இப்படி பாத்துக்கிட்டே இருக்கறான். And he was looking. அவங்க எப்படி தாண்டறாங்கன்னு பார்த்தான். And he was looking how they were jumping. அவங்க வந்தாங்க, அழகா சிலுவையை வச்சாங்க, கேப் ஃபில் ஆயிடுச்சு, ஏறி நடந்து போயிட்டே இருந்தான். So they placed the cross on the gap and they were able to go over the cross. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது இந்த சிலுவையில தான் நம்ம எதை தாண்டணும்? இந்த பெரிய பள்ளத்தை தாண்டணும். So only then he was able to understand, only through this cross we are able to cross this pit. இவர் தூக்கி வச்சு பார்த்தாரு, எங்க இருக்குது? அது அங்க எங்கேயோ இருக்கு. இவன் வெட்டி 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 ஒண்ணுலாம் ஆகிட்டானே. So he cut the cross, he was nothing to cross over. அதுக்குள்ள எல்லாரும் கிராஸ் ஆகி போய்ட்டான். So everyone crossed the path. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. And he did not know what to do. திரும்பி பாருங்க. He was looking towards back. திரும்பி பார்த்தா வந்த பகுதி எல்லாம் உடைஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. So all the part we has coming was broken away. இப்போ நிக்கிற இடம் மட்டும் தான் என்னது? பாக்கி. Only the place where he was எங்கேயும் போக முடியாது. He could not go anywhere. எல்லாரும் போயாச்சு. Everyone has gone. அப்ப ஆண்டவரே அப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு யார ஜெபம் வரும்? பயங்கரமான ஜெபம் பண்ணா. Only then he was able to get a good prayer. அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஜம்ப் பண்ணு. And Lord told to jump. ஜம்ப் பண்ணு. And he told him to jump. இவன் சொல்றான் என்னது பள்ளத்துக்குள்ளயா? And he told there is not able to cross. எங்க ஜம்ப் பண்றது? How he can cross? அது அங்க எங்கயோ இருக்கு. So it was on some ஜம்ப் part. பண்ணு ஜம்ப் பண்ணா என்ன பண்றது? If to jump what to do? ஆண்டவரே 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 எப்படியா காப்பாத்திருங்கங்கறா. And he told that somehow rescue me. அதுக்குள்ள அது உடைஞ்சு இவன் நிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. And it was broken little by and he came to the part where he was standing. இல்லாம குதிச்சிட்டான். And without he was jumping over it. அது உடைஞ்சு போயிடுச்சு. So it was broken. பள்ளத்துக்குள்ள ஒரு படி இருந்துச்சு, அதுல போய் நின்னான். And inside this pit there was a point was falling over it. ஏறி ஓடி இருந்தாரு, ஏறி மேல ஒரே ஓடி வந்துட்டான். And he was running over outside. இப்ப ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான். And he told the thanks to God. உடனே அவனுக்கு gift எல்லாம் வச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. So with the gift they were sitting there. அவ்வளவுதான். That's all. அதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்தா, இவன் ரோஸ் தூக்கிட்டு அவ பின்னால போய்ட்டான். And the lady was coming, taking up the rose was crossing. கற்பனை எப்படி போட்டுருக்கான் பாருங்க. See, it is an imagination how it was mentioned. எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்து இவனை தப்பி
உலகத்துல பாவத்துல சாபத்துல இருந்து சபைக்குள்ள கொண்டு வந்தா இங்க ரோஸ் தூக்குறதுக்கு இங்க வரீங்க சபைக்கு. So after the many conflicts and you have come into the church, but having this rose you are making of anything. எப்படி இருக்கும்? How it will be? ஆண்டவர் எப்படி பார்க்கறாரு? என்னடா இவனுக்காக பள்ளத்துக்குள்ள ஒரு படியை உண்டு பண்ணி குதின்னு சொல்லி கிருபையை கொடுத்து மேல கொண்டு வந்தா இயேசு பார்த்து தேங்க்ஸ் காட் அப்படினா இவர் சந்தோஷமா இருந்தாரு. திடீர்னு பார்த்தா முழங்கால் போட்டு ரோஸ் தூக்கி நிக்கிறான். So looking into அவர் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாரு. இப்படி பண்ணிட்டானே. Looking unto him, the Lord made a step in the valley and he was able to come up. He told thanks, but he was kneeling and receiving the rose, and the Lord is thinking, why this person have done like that? அடுத்த பியூட்டி என்னன்னா அவ திரும்பி பார்க்க மாட்டேங்கறா. And what was the next beauty? She was not looking up. ஆண்டவரை பார்த்து Lord help meங்கறான். யாருக்கு ஹெல்ப் பண்றது? என்னையா நீ சபைக்கு வந்த எனக்கு ஒண்ணுமே புரியலையே. And he told that Lord help me, and do not know what is the reason you come to this church. அவர் அப்படியே நின்னு சோகமா பாத்துக்கிட்டே இருக்கிறார். என்னடா இது, இவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து பொய்கையிலிருந்து கொண்டு வந்து பெரும்புகையிலிருந்து கொண்டு வந்து அலமேலு மங்காபுரத்திலிருந்து கொண்டு வந்தா இவன் இங்க வேற எங்கேயோ ரூட்ல போறானே ஆண்டவரே. அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. Lord was looking at you pathetically and telling, we have brought him to Poigai and such places, and he was going some other way. அவ எஸ்கேப் போயிட்டா. And she was taking step and he was departing. திருப்பி பார்த்தா திரும்பி இவன் சிலுவையை தூக்குறான். And was looking about after he was able to bear the cross again. திருப்பி தூக்கிட்டு மெல்ல மெல்லையா போறான். So step by step he was taking the cross and passing. அவருக்கு அவனை விடவும் முடியல. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. And the Lord was not able to do anything. He was looking unto him. அதுக்கு பிறகு பாரம் என்னலாமோ உலகம் எல்லாம் மொத்தமா ஏறி போச்சு அவன் மேல. So all the burdens in the world was rest inside him. வெயிட் கூடின உடனே சிலுவையை விட்டுட்டான். So when the weight was increased to him, he was left the cross. இப்போ உலக பாரத்தை தூக்கிட்டு போறார் ஐயா. And taking up the burden of this world, he was going. பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி சிலுவை இழுத்துக்கிட்டே வருது. So when we were looking back, there was சிலுவை சுமக்கிறத விட்டாச்சு. இப்ப எது தூக்கியாச்சு? அதான் பொண்ணு பின்னால போயாச்சே, அவன் உலக பின்னால போயாச்சு. இதெல்லாம் தூக்கி கடைசியில சிலுவை எங்க வந்துருச்சு? ஒரு கயிறு கட்டி ரோட்ல இழுத்துக்கிட்டு வருது. இவன் இதை தூக்கிட்டே இவ்வளவு தூக்கிட்டே போறான். So leaving the burning of the cross, he was leaving everything and was taking the burden of this world. At the backside, he was having this cross was hung over his hands. திரும்பி பார்த்தா when we look back, சிலுவையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு அவர் வர்றார். And was taking up the cross, Jesus இவனை was விட முடியல அவருக்கு. Was not able to leave him. ரத்தத்தை சிந்தியாச்சே, shed blood for him, அடிபட்டாச்சே, wounded for him, ஜீவனை கொடுத்தாச்சே, and give his life for him. அனாதி தீர்மானத்துல இவன் பேரை எழுதி வச்சாச்சே, and according to the eternal purpose written the name of him. இப்ப சிலுவை ரோட்ல இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னால யார் தொங்கிட்டு வரா? பிடிச்சு இழுத்துக்கிட்டு அவர் வர்றார். Now Jesus was taking cross coming after him. திரும்பி பார்த்த உடனே ஒப்பு கொடுக்கறான். So when he looked back and he was surrendering himself. இப்ப அதுக்குள்ள இவன் மேல கல்லெறிதல் பயங்கரமா வருது. So now they started to stone at him. உடனே கத்துறான், Lord help me. And he was shouting, Lord help me. அழுறான், கத்துறான். He was crying and shouting. திடீர்னு பார்த்தா கல்லெறிதலே நின்னு போச்சு. So when he looked back, they stopped stoning him. எல்லாமே நின்னுடுச்சுன்னு பார்க்கறான். So he thought why it was stopped. பார்த்தா சிலுவையை பிடிச்சு தொங்கிட்டு வந்தவர் எழும்பி நின்னு அந்த இடத்துலயும் கல்லெறிதல் விழாம தாம் மேல எடுத்துக்கிட்டாரு. When he was bearing up the cross, he was stopped stoning him, was escaping him. அப்படியே முழங்கால் போட்டு இனிமேல் என் பாதையை என்ன செய்ய மாட்டேன், நானு மாத்த மாட்டேன்னு சொல்றான். And he knelt down and told that I will never change my way. உங்களுக்கு சிலுவை எப்படி இருக்கு இன்னைக்கு காலையில? And this morning time, how the cross was for you? என்னடா ஈஸ்டர் சர்வீஸ் மாதிரி போதே அப்படிங்கறீங்களா? Are you thinking that it was Friday மாதிரி போதுங்கறீங்களா? Or like a good Friday service? இன்னைக்கு காலையில கர்த்தர் சொன்னதை தான் காலையில ரெடி பண்ணிட்டு வந்தேன். So what the Lord spoke to me, I made it ready for you. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. For the preaching of the cross is to them perish foolishness, but unto us which are saved it is the power of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த சிலுவையை நீ சுமந்தால் அது உன்னை சுமக்கும். If you bear the cross and it will bear you. மரண பரியந்த நீ சிலுவையில் நீ உன்னுடைய ஓட்டத்தை ஓடினால் சிலுவையில் நீ வெற்றி சிறப்பாய். If you bear the cross unto the death and it will you become an overcomer. சிலுவை சுமந்தவர்களை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். The Lord is coming to gather those who bore the cross. கொஞ்ச நேரம் நீ எங்கு இருந்தாலும் சிலுவையின் நிழலண்டை வருவாயாக. Wherever you stay, you come unto the shadow of the cross. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கலாம். Let us all close our eyes and be on knees and let us all look unto the cross. எத்தனை பேர் சிலுவையை நோக்கி பார்க்க உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? How many are getting ready to look unto the cross? ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிடமோ நமக்கு நேரம் முக்கியம் அல்ல பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் முக்கியம். 2 or 5 minutes doesn't matter for us, only the preaching of the cross is very needed for us. ஆண்டவரே
இந்த உபதேசத்தை நான் புரிந்து கொண்டேன். Lord, I am able to understand this preaching. சிலுவை ஒருபோதும் உன்னை கைவிடாது. And cross will never leave you. சிலுவையில் தொங்கினவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். The Lord who can the cross will never leave you. நீ எங்கே போனாலும் இந்த சிலுவை உன்னை விடாது. Wherever you go, the cross will not leave you. சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் உன்னை விட மாட்டார். The Lord who gave his life on the cross will not leave you. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் உனக்காகவே எனக்காகவே சிந்தினவர். The Lord shed every drop of blood for you and me. ஆம், சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொல்றவங்க தயவு செய்து வலது கரத்தை உயர்த்துங்க. Those who say I am able to understand the preaching of the cross, put up your right hand. அந்த சிலுவையை நான் எடுக்கிறேன். I will take up the cross. என் ஜீவனை வெறுத்து எடுக்கிறேன். I lose my life and take up the cross. எல்லாவற்றையும் விட்டு எடுக்கிறேன். I leave everything and I will take up the cross. அனுதினம் நான் எடுப்பேன். I will take every day. நான் சுமப்பேன். I will bear it. பலவந்தமாய் அல்ல, Not compulsory. மனப்பூர்வமாய் நான் இயேசுவுக்காக சிலுவையை சுமப்பேன். But willingly I will bear the cross for Jesus. கபாலஸ்தலம் வரை ஓட்ட முடியும் வரை சுமப்பேன். At the place of skull till my end to get raised, I என்னை will சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to crucify me on the cross. என் சரீரம் சிலுவையில் அறைய படட்டும். Let my body be crucified on the cross. என் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறைய படட்டும். Let my lust and affection be crucified on the cross. உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையப்படுகிறேன். I crucified unto this world. என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படட்டும். Let my old man crucified on the cross. பகையை நான் சிலுவையிலே கொல்லுகிறேன். I kill this enmity on the cross. நான் சிலுவையை சகிப்பேன். I will endure this cross. விபரீதங்களை சகிப்பேன். I will endure all my afflictions. சிலுவை எந்த வடிவில் வந்தாலும் நான் சகிப்பேன். The cross may come at any way, I will bear it. ஓ, சிலுவையிலேயே நான் மரிப்பேன். I will die at the cross. சிலுவையிலேயே நான் ஜெயிப்பேன். I will conquer at the cross. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many are able to surrender like this? நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது When you keep on praying, நீங்கள் சிலுவையின் நிழலண்டை வந்து விடுவீர்கள். you can come unto the shadow of the எத்தனை பேர் cross. சிலுவையின் நிழலுக்கு வர விரும்புகிறீர்கள்? How many want to come under the shadow of the cross? Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hikadabalakatidabanya. ஆமா, இன்றைக்கு எனக்கு தேவையான வார்த்தை, இப்பொழுது நான் போகிற பாதைகளுக்கு ஏற்ற வார்த்தை எனக்கு கிடைத்து விட்டது சொல்றவங்க கை வைத்துங்க. Those who tell that the word which is needed for me, the way we have needed words, let it raise up நான் திரும்பவும் hands. கேக்குறேன், எனக்கு தேவையான வார்த்தை கிடைத்து விட்டது. I have received the word which is needed for me. நாம் போகிற பாதைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். The Lord have given them word that was needed for யார் me. சிலுவையை சுமக்கறாங்களோ இல்லையோ நான் சுமப்பேன். Whether any can bear the cross, I will bear the cross. என் இயேசுவுக்காக நான் சுமப்பேன். I will bear for my Jesus. என் இயேசுவுக்காக நான் சிலுவை சுமப்பேன். I will bear the cross for my Jesus. இபாதியா ரபகதிடபகதிடபானியா ரபானா துடபகதபகதரபானியா. சிலுவையை நெருங்கி வாருங்கள். You come near the cross. சிலுவை நிழலிலே வந்து தஞ்சமடையுங்கள். Come and refuge in the shadow of the cross. Hallelujah, 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 hallelujah. Amen, amen.